கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். May the holy name of the Lord be glorified. கனமிக்கதான பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஜனங்கள், பரிசுத்த தூதர்கள் முன்பாக, திரித்துவ தேவனுக்கு முன்பாகவும் நிற்க எவ்வளவேனும் தகுதியில்லாத அடியேனை உங்களுக்கு முன்பாக நிறுத்தினபடினால் நான் முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். I, who is not worthy to stand before the honorable saints, holy God, holy angels and holy people, first of all I offer thanks and praises to God. நான் எவ்வளவேனும் தகுதியில்லாதவனாக இருக்கிறபடினாலே இன்றைய தினத்திலே நம்முடைய மத்தியிலே இந்த ஊழியங்களை செய்யும்படியாக, இன்றைக்கு மாத்திரமல்ல இந்த 4 நாள் கூட்டங்களிலும் இந்த ஊழியங்களை செய்யும்படியாக ஒரு பரிசுத்த ஆவியானவரை நான் வருந்தி அழைக்கிறேன். As I am not at all worthy, not only to do the ministry today, for all the 4 days, I plead the Holy Spirit to come and do. 1 பேதுரு 1:12, 1 Peter 1:12, மத்தேயு 10:20, Matthew 10:20, எபிரேயர் 12:25. Hebrews 12:25. இந்த வேத வசனங்களிலே நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In these verses it is written, it is not you but the Holy Spirit. ஆகவே இந்த ஊழியங்களை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நான் ஒரு முறை கூட வருந்தி அழைக்கிறேன். Therefore once again I plead the Holy Spirit to come and do this ministry. இந்த நாட்களில் தேவ ரகசியம் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் தேவனுடைய திருவசனங்களை தியானிக்க போகிறோம். During these days we are going to meditate the word of God with the help of the Holy Spirit under the topic the mystery of God. சத்திய வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அதிலே பல்வேறு விதமான ரகசியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. If we examine the word of God, it is written about various mysteries. நம்முடைய முற்பிதாக்களாகிய பரிசுத்தவான்கள் 13 ரகசியங்களை குறித்து போதித்திருக்கிறார்கள். Our forefathers have taught us about 13 mysteries. அந்த 13 ரகசியங்களை குறித்து அல்ல, அவர்கள் போதிக்காத அல்லது கற்றுக் கொடுக்காத வேறு சில முக்கியமான ரகசியங்களை நாம் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் தியானிக்க போகிறோம். We are not going to meditate those 13 mysteries. There are other mysteries which were not taught, and that's what we are going to meditate with the help of the Holy Spirit. முதலாவதாக நமக்கு தேவன் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்ததான தலைப்பு தேவ ரகசியம் என்பதாகும். First of all, the Spirit of the Lord, the topic He has given us is the mystery of God. தேவ ரகசியம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்பாக 2 முக்கியமான ரகசியங்களை பற்றி நாம் தெளிவாக அறிந்தால் மட்டும்தான் தேவ ரகசியம் எப்போது நிறைவேறப் போகிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். If we have to understand what is the mystery of God, before that only if we understand 2 other mysteries, we will be able to understand when this mystery of God is going to be fulfilled. முதலாவதாக தேவ ரகசியம் என்கிறதான வேத வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். First, let's read the scripture portion about the mystery of God, the book of Revelation, chapter 10, verse 6. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இங்கே இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று நாம் பார்க்கிறோம். Here we see, but in the days of the voice of the 7th angel, when he shall begin to sound, the mystery of God should be finished, as he hath declared it to his servants the prophets. 7ஆம் தூதன் எப்போது எக்காலம் ஊதப் போகிறான்? When the 7th angel going to blow the trumpet? அந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது என்ன சம்பவிக்க போகிறது? When the 7th angel blows the trumpet, what is going to happen? வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்திலே அதை படிக்கிறோம். We read of this in the book of Revelation chapter 11 verse 15. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களையும் ராஜ்யபானம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்போ 7ஆம் தூதன் எக்காலம் ஊதின போது என்ன சம்பவிக்க போகிறது? When the seventh angel sounded the trumpet, what is going to happen? உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. The kingdoms of the world are become the kingdom of our Lord and of His Christ. இந்த மொத்த உலகத்தின் ராஜ்யங்களும் நம்முடைய கர்த்தருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக, இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறப்போகிறது. All the kingdoms of this world is going to become the kingdom of our Lord Jesus Christ and His saints. 7ஆம் தூதன் எப்போது எக்காலம் ஊதப் போகிறான்? When the seventh angel is going to blow the trumpet. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆராய்ந்து பார்ப்போமானால், If we examine the book of Revelation, 6 முதல் 9 வரை 6 முதல் 11ஆவது அதிகாரம் வரை, 6ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரை உள்ளதான காரியங்கள் யூதர்கள் கோணத்திலிருந்து அவர்கள் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. From chapters 6 to 11, it is revealed to John from the perspective of Jews. யோவான் அப்போஸ்தலன் அவர் தனிமைப்படுத்தப்பட்டவராக அவர் பத்மு தீவிலே சிறையிருப்பிலே காணப்பட்ட போது பல்வேறு விதமான வெளிப்படுத்தல்கள் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. When John the Apostle was excommunicated to the Isle of Patmos, when he was in privation, many things were revealed to him. இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மொத்த அதிகாரங்களை நாம் கவனமாய் பார்த்தால் அதில் 6ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரை உள்ளதான சம்பவங்கள் அவருக்கு யூதர்கள் கோணத்திலிருந்து வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. Of all the chapters of Revelation, if we see from Revelation 6 to 11, it was revealed to him from the perspective of Jews. 13ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரை அதே காலகட்டத்தில் சம்பவிக்கக்கூடிய சம்பவங்கள் சபையின் நோக்கிலிருந்து அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. From 13 to 19, what happened in the same period, it is revealed to him from the perspective of the church. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகம் 7 வருட காலம் ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போகும். மாத்திரமல்ல, ஒரு உலகத் தலைவன், அந்திகிறிஸ்து என்கிற நாமத்தில் ஒரு உலகத் தலைவன் ஒரு மிருக சுபாவத்தோடு ஒரு சர்வாதிகாரியாக இந்த உலகத்தை ஆளுகை செய்வான் என்பதை இந்த அதிகாரங்கள் பேசுகின்றன. These chapters also says after the secret coming of Jesus, the world will go into 7 years of tribulation. At that time, a world leader, Antichrist, will rise up. He will have the beast nature. இந்த இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு காணப்படுகிறதான இந்த 7 வருட உபத்திரவங்கள், அதாவது இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த உலகம் வெறும் 7 வருடங்கள் மட்டும்தான் இருக்கும். In the secret coming of Jesus, when the church is caught up, this world will only last for 7 years. முதல் 3 வருடங்கள் உபத்திர காலம் என்றும் பிந்தின 3 வருடங்கள் மகா உபத்திர காலம் என்றும் வேதத்தால் இது அழைக்கப்படுகிறது. It is called by the scripture, the first 3.5 years is tribulation period, and the later 3.5 years called the great tribulation period. இந்த மகா உபத்திர காலத்திலே தான் 7 தூதர்கள் எக்காலம் ஊதுவதாக யூதர்கள் நோக்கிலிருந்து அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. It was revealed to him from the perspective of Jews. The angels blow the trumpet in this great tribulation period. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் அதை பார்க்கலாம். We can see this in the book of Revelation chapter 8 verses 1 onwards. அப்போ இந்த 7 தூதர்கள் 7 எக்காலங்களை ஊதுகிறார்கள். அது மகா உபத்திர காலத்திலே, அதாவது இயேசுவின் ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு முதல் 3 வருட உபத்திரவங்கள் முடிந்த பிற்பாடு அந்த பிந்தின 3 வருட உபத்திரவத்திலே இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதப் போகிறான். The trumpets will be blown in the
Great Tribulation period, which is after the church is caught up in the secret coming, after the end of the first 3.5 years of tribulation, in the Great Tribulation period, the seventh angel, he is going to blow the trumpet. இதிலே ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும்போது அது மகா உபத்திர காலத்தின் முடிவு அல்லது 7 வருட உபத்திரவத்தின் முடிவாக இருக்கிறது. அது இந்த உலகத்தின் முடிவாக இருக்கிறது. When the seventh angel blows the trumpet, that will be the end of the 7 years of tribulation, and it will be also the end of this world. ஒரே வார்த்தையிலே நீங்கள் எளிமையாய் புரிந்து கொள்ளும்படி தேவ ரகசியம் என்றால் என்ன என்று சொல்ல வேண்டுமானால், To put it in simple words for you to understand, if we have to tell what is the mystery of God is, இந்த உலகம் வெகு சீக்கிரத்தில் அழியப் போகிறது. அழிந்த பிற்பாடு இதே உலகத்தை ஆண்டவர் புதுப்பித்து அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலும் அவருடைய பரிசுத்தவான்களுடைய கரத்திலும் கொடுக்கிறார். After that 7 years, this world will be destroyed and the earth will be. ஒரே வார்த்தையிலே தேவ ரகசியம் என்னவென்று சொல்ல வேண்டுமானால், To put it in one word, what is the mystery of God is, இந்த உலகம் அழியப் போகிறது. the world is going to destroy. வெகு சீக்கிரத்தில் இந்த உலகம் அழியப் போகிறது. Very soon the world is going to destroy. இந்த உலகம் அழிந்த பிற்பாடு இதே உலகத்தை ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிக்கிறார். After this earth is destroyed, the Lord is going to restore the same earth. அதை ஏசாயா 65 அதிகாரம் 17 வசனத்திலே படிக்கிறோம். We read this of Isaiah 65:17. அப்படி புதுப்பிக்கப்பட்ட அந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பரிசுத்தவான்களும் இந்த உலகத்தை 1000 வருட காலம் ஆளுகை செய்வார்கள். In that restored world, the Lord Jesus Christ and his saints will rule this earth for 1000 years. இதுதான் தேவ ரகசியம். This is the mystery of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்போ இதுவரையிலும் காலகாலமாக பல்வேறு மனிதர்கள் ஆளும்படியாக இந்த ராஜ்யங்களை கர்த்தர் கொடுத்து வந்தார். So far, the Lord has given this kingdom to various people so that they reign. வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். The scripture says the Lord is the one who throws the king and who set up kings. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்படி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தின கர்த்தர் ஏன் திடீரென்று இந்த மொத்த உலக ராஜ்யங்களையும் மனிதர்கள் கரத்திலிருந்து பறித்து அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுடைய கரத்திலும் அவர் ஒப்படைக்க காரணம் என்ன? The Lord who removed kings and set up kings, and now why he is going to destroy the world and to take that reign from the man and going to give into the hands of the Lord Jesus Christ and his saints. அதைத்தான், அந்த காரணத்தை தான் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். These days we are going to meditate that reason. அந்த காரணங்களை நாம் விளங்கிக் கொண்டால் மட்டும்தான் Only if we understand that reason, தேவ ரகசியம் எப்படி நிறைவேறப் போகிறது, அந்த தேவ ரகசியம் நிறைவேறும்படியாக இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிற நாம் நம்மை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். we can understand how this mystery of God is going to be fulfilled, and we who are alive on this earth, what we must do so that we can be seen in that kingdom. நான் துவக்கத்தில் சொன்னது போல நம்முடைய முற்பிதாக்களாகிய பரிசுத்தவான்கள் 13 ரகசியங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். As I have told in the beginning, our forefathers, our saints have written down 13 mysteries. அவர்களால் எழுதப்படாத 2 முக்கியமான ரகசியங்களை நாம் இந்த கூட்டங்களிலே தியானிக்க போகிறோம். These meetings we are going to meditate 2 mysteries which were not covered by them. அந்த 2 ரகசியங்களை பற்றி நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பத்மு தீவிலே சிறையிருப்பிலே காணப்பட்ட யோவானுக்கு தேவன் அந்த ரகசியங்களை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். We have to understand these 2 mysteries because God taught John when he was in the Isle of Patmos in exile. அந்த 2 ரகசியங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒருவேளை நாம் கற்றுக்கொள்ள தவறினால் இயேசுவின் ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாமல் போய்விடும். அது சாத்தியமில்லை. Perhaps if we don't understand these 2 mysteries, then it will not be possible for us to be caught up in the secret coming of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, If you read in the book of Revelation chapter 17, 7 வசனத்திலே, அந்த ஒரே வசனத்திலே இந்த 2 ரகசியங்களை குறித்து
பத்ம தீவிலே காணப்பட்டதான யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். In verse 7, we see the Lord revealed to John about these two mysteries. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய இரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய இரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பத்ம தீவிலே சிறையிருப்பிலே காணப்பட்ட யோவான் தனிமைப்படுத்தப்பட்டவராய், நாடு கடத்தப்பட்டவராய், பல்வேறு விதமான உபத்திரவங்களின் வழியாக கடந்து போய் கொண்டிருந்தார். John, who was exiled into the Isle of Patmos, he was all alone. He was going through a lot of tribulations. ஆனால் அப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறதான தம்முடைய பக்தனுக்கு ஆண்டவர் இந்த மிருகத்தின் ரகசியத்தையும், இந்த மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு ஸ்திரீயின் ரகசியத்தையும் குறித்து தெளிவாக கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். But we see here to his devote, God taught very clearly about the mystery of this beast, and the woman sat on that beast. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. முதலாவதாக இந்த மிருகத்தின் ரகசியத்தை குறித்து நாம் பார்ப்போம். First, let's see the mystery of this beast. இதே அதிகாரம் 9-10 வசனங்களிலே அந்த மிருகத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுப்பதை பார்க்கிறோம். In the same chapter, in verses 9 and 10, we see that the Lord is revealing about this beast. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இந்த மிருகத்தின் ரகசியம் என்ன? So what is the mystery of this beast? அந்த மிருகத்திற்கு 7 தலைகள் காணப்படுகிறது. The beast has 7 heads. அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். And those 7 heads of the 7 mountains on which the woman sitteth. அந்த 7 மலைகளுக்கு அடுத்து கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய அர்த்தம், அவைகள் 7 ராஜாக்களாம். The spiritual significance given to these 7 heads is the 7 kings. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் மிருகத்தின் 7 தலைகள் 7 ராஜாக்களை அல்லது 7 சாம்ராஜ்யங்களை காட்டுகிறது. Or in other words, the 7 heads of the beast show 7 kings or the 7 empires. அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். And there are 7 kings, 5 are fallen and 1 is, and the other is not yet come, and when he cometh he must continue a short space. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த மிருகத்திற்கு 7 தலைகள் எங்கிருந்து வந்தது? So where does this beast get its 7 head? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே யோவான் தரிசனத்திலே ஒரு வலு சர்ப்பத்தை காண்கிறார். In chapter 12 of book Revelation, John sees in a vision a dragon. அந்த வலு சர்ப்பத்திற்கு 7 தலைகள் இருப்பதாக அவர் காண்கிறார். He sees this dragon has 7 heads. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Revelation chapter 12 verse 3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. முதலாவது இந்த வலு சர்ப்பம் யாரை காட்டுகிறது? First, who does this dragon show? நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் அனுதினமும் எப்போதும் நம்மோடு போராடி கொண்டிருக்கிற பிசாசை இது காட்டுகிறது. In everyone's life at our personal level, the one who is fighting with the devil, it shows. இந்த பிசாசிற்கு 7 தலைகள் காணப்படுகிறது. This devil has 7 heads. அந்த 7 தலைகள், அந்த 7 தலைகள் தான் அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்த அந்த மிருகத்திற்கு கொடுக்கப்பட்டது. These 7 heads are given to the beast we read in the book of Revelation. அப்ப அந்த மிருகம் என்பது அந்தி கிறிஸ்துவை காட்டுகிறது. This beast shows the antichrist. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய முடியாய் வெளிப்பட போகிறதான ஒரு உலகத் தலைவன், ஒரு சர்வாதிகாரி. A world leader, a dictator who is going to appear to rule the whole world for 7 years after the secret coming of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த ஸ்திரீயின் ரகசியம் என்ன? What is the mystery of this woman?
அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய சபையை யோவான் ஸ்திரீயாக காண்கிறார். அவருக்கு தரிசனத்தில் இதுவும் பத்மதீவில் அவர் இருந்தபோது அபிஷேகம் பண்ணப்பட்ட, இப்போ நாம் காணப்படும் முழு உலகத்திலும் காணப்படுகிற இந்த சபையானது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களை உடைய அந்த சபை அவருக்கு தரிசனத்திலே ஒரு ஸ்திரீயாக காண்பித்து கொடுக்கப்பட்டது. When John was in the same Isle of Patmos, it was revealed to him the anointed people all over the world where they constitute the church was revealed to him in a vision as a woman. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அதை நாம் படிக்கிறோம். We read this in the book of Revelation chapter 12 verse 1. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் முழு உலகத்திலும் எங்கு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறார்கள். The anointed people of God wherever they are in the world, they are all called a woman. அப்ப அந்த ஸ்திரீயின் ரகசியம் என்று சொல்லும்போது, when we say the mystery of this woman, இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்படுகிற சபை ரெண்டாக பிரிகிறது. the church which will be left behind in the secret coming of Jesus will divide into two. இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை மிகவும் குறைவான ஜனங்கள் தான் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். The church which will be caught up in the secret coming of Jesus will have people in very less number. நாம் இப்படி வைத்துக் கொள்வோம், இன்றைக்கு முழு உலகத்திலும் காணப்படுகிற தேவ ஜனங்கள், தேவ ஊழியர்கள், இந்த சபையை வேதம் மூன்றாக பிரிக்கிறது. Now we can consider the people of God and the servants of God all over the world. The Bible divides them into three groups. இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த ஸ்திரீ அது கற்புள்ள கன்னிகை என்று அழைக்கப்படுகிறது. The woman who will be caught up in the secret coming of Jesus is called a chaste virgin. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். We read this in 2 Corinthians chapter 11 verse 2. அப்படி ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களை குறித்து இயேசு பல்வேறு விதமான பிரசங்கங்களிலே சொல்லியிருக்கிறார். In his many sermons Jesus mentioned about them who will be caught up in the secret coming. ஆகவே தான் சபை ஒரு ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Therefore it is written that the church is a mystery. எபேசியர் 5:32 இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். We read in Ephesians 5:32, this is a great mystery, but I speak concerning Christ and the church. ரகசியம் என்றால் என்ன? What is a mystery? பல வருடங்கள் இந்த ஊழியத்திலே நாம் காணப்படுவோம். We may be in the ministry for many years. பல வருடங்கள் விசுவாசிகளாய் நாம் காணப்படுவோம். We may be many believers for many years. ஆனால் நாம் யார் என்பது நமக்கே தெரியாது. But we don't know who we are. நம்ம எதற்காக கர்த்தர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்தார்? Why God has predestinated us before the foundations of the world. எதற்காக இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே கொண்டு வந்தார்? Why God has brought us into the fellowship of the saints. நான் யார்? Who am I? என்கிற அந்த அறிவு எனக்கே தெரியாவிட்டால், எனக்கே அது மறைக்கப்பட்டிருக்குமானால் அதான் ரகசியம். If it is even hidden to me, who am I? That is called the mystery. அப்ப தேவ ஜனங்களாகிய நாம் யார் என்பதை பற்றி நாம் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு அல்லது திரித்துவ தேவனுடைய உதவியோடு உபதேசத்தின் உதவியோடு என்றைக்கு நாம் விளங்கிக் கொள்கிறோமோ அன்றைக்கு தான் நாம் ஒரு மனவாட்டி சபையாக அல்லது இயேசுவுக்கு ஏற்ற மனவாட்டியாக மாற முடியும். The day we understand who we are with the help of the Holy Spirit or with the help of the triune God, only that day we will become the bride of Christ. மற்ற ரகசியங்கள் எல்லாம் ரகசியம் என்று எழுதி வந்த ஆவியானவர் இதை மட்டும் பெரிய ரகசியம் என்று சொல்லுகிறார். All the other mysteries are recorded by the Spirit of God as mysteries, but this particular mystery is called a great mystery. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். This is a great mystery, but I speak concerning Christ and the church. எபேசியர் 5:32 நாம் அதை படிக்கிறோம். We read this in Ephesians 5:32. அப்ப அந்த ரகசியம் என்ன? What is this mystery? இயேசுவின் ரகசிய வருகையிலே எல்லாரும் எடுத்துக்கொள்ள, எல்லா கிறிஸ்தவர்களும் அல்லது எல்லா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களும் எல்லா ஊழியர்களும் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. In the secret coming of Jesus, all the anointed people of God, all the anointed servants of God cannot be caught up. இதைத்தான் இயேசு தன்னுடைய பல பிரசங்கங்களிலே சொல்லியிருக்கிறார். நான் 1-2 காரியங்களை மட்டும் சொல்லுகிறேன். About this Jesus has mentioned in his various sermons. I will give you 1 or 2 examples. இயேசு சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். Jesus says, called are many but chosen are few. மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே கைவிடப்படக்கூடிய கூட்டத்தாரை குறித்து இயேசு பிரசங்கிக்கும் போது
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கைவிடப்படக்கூடியவர்கள் அநேகர். And in Matthew 7, when Jesus speaks of the group which will be left behind, on that day many will call unto me. The left behind will be many. அந்த இடத்துல இயேசு சொல்வது உலக ஜனங்களை பார்த்தல்ல, 4 கூட்ட விசேஷித்த ஜனங்கள். Here Jesus is not speaking this towards the people of the world, but to 4 groups of special people. ஒன்று இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். First, a group of people praying in the name of the Lord. Those who are praying in the name of the Lord as Lord, Lord. இரண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை துரத்தினவர்கள். Second, those who cast out devils in the name of Lord. இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களை சொன்னவர்கள். Third, who prophesied in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பல்வேறு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தவர்கள். Fourth, group who did many wonderful works in the name of Jesus. இந்த 4 கூட்டத்தாரை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே, நான் உங்களை அறியேன். Looking at the 4 groups, Jesus says, I never knew you, ye workers of iniquity. இப்ப பாருங்க, பல வருடங்கள் அவர்கள் ஊழியங்களை செய்தார்கள். They did ministry for many years. பல வருடங்கள் ஜெபித்தார்கள். They prayed many years. பல வருடங்கள் பிசாசுகளை துரத்தினார்கள். They cast out devils many years. பல வருடங்கள் அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பித்தார்கள். They have done many wonders and miracles. பல வருடங்கள் தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். Many years they prophesied. ஆனால் அவர்கள் யார் என்கிறதான அந்த ரகசியம் அவர்களுக்கு விளங்காமலே இந்த ஊழியங்களை எல்லாம் செய்தார்கள். But they have done all these mysteries without understanding who they are. அந்த ரகசியம் என்ன? What is that mystery? எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி தான் நான் செய்ய வேண்டும். Whatever we do, we should do it according to the will of God, the Father who is in heaven. எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி தான் செய்ய வேண்டும். Whatever ministry we do, we should do it according to the will of Father who is in heaven. எந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தாலும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி தான் செய்ய வேண்டும். Whatever prayer we offer, it should be done according to the will of Father who is in heaven. இப்போ உதாரணமாக வேதம் சொல்லுகிறது. For example, the Bible says, ஜெபிக்கிற கூட்டத்தை நான் முதலாவது அதுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கிறேன். I will explain about the group which prays. ஒரு பெரிய அப்போஸ்தலன் பவுல், அவருக்கே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. Paul, a great apostle, but he himself does not know how to pray. அவருடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. A thorn was given to him in his flesh. அவர் முதல் முறை ஜெபிக்கிறார். He prayed first time. பதில் இல்லை. No answer. இரண்டாவது முறை ஜெபிக்கிறார். தேவனிடத்திலிருந்து பதில் இல்லை. Second time he prays, no answer from God. மூன்றாவது முறை ஜெபிக்கும்போது, when he prayed the third time, அவர் எந்த காரியத்துக்காக ஜெபித்தாரோ அந்த காரியத்தை நீக்கி விடுவேன், எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. For the very particular thing he prayed for, the Lord did not say, I will remove it from you. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for thee. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். For my strength is made perfect in thy weakness. அப்ப ஒரு பெரிய அப்போஸ்தலன், அவருடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் ஜெபிக்க வேண்டுமா, ஜெபிக்க கூடாதா, அது தேவ சித்தமா, தேவ சித்தம் இல்லையா என்கிற அறிவு அவருக்கே இல்லாது இருந்தது. Paul, a great apostle, to him a thorn was given. He himself did not have a knowledge whether this is the will of God. Should I pray it to be removed or not? ஆகவே தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கும் போது 26ஆம் வசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். இப்போ நான் எத்தனை வருஷம் இந்த ஊழியத்தில் இருந்தாலும், நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசிகளாக இருந்தாலும், ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம யாருக்குமே தெரியாது என்று வேதம் சொல்லுகிறது. In Romans 8:26 we see that, for we don't know how we should pray as we ought, which means, for example, I am in the ministry for many years, or anyone, none of us know how we have to pray. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ரோமர் 8:26 வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம். For we don't know how we should pray as how we ought to. ஒரு சந்தர்ப்பத்திலே இயேசுவை கைது செய்யும்படியாய் வந்தார்கள். At one instance, people came to arrest Jesus. அப்போது people வந்தாங்க.
They came to arrest Jesus at one instance. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த சந்தர்ப்பத்திலே பேதுரு என்ன செய்கிறார்? ஒரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர் ஒருவரை ஒரு பட்டயத்தை எடுத்து காதோடு சேர்த்து வெட்டுகிறார். At that time Peter took a sword and cut the ear of a servant of the high priest. அந்த நேரத்தில் இயேசு சொல்லுகிறார், At that time Jesus said, இப்பொழுது நான் என் பிதாவை நோக்கி எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றார். நான் இப்பொழுது என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால், now if I pray to my Father, 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? do you think that will he not send more than 12 legions? ஒரு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் வழியாய் இயேசு கடந்து போகிறார். Jesus was going through a particular trial. அப்ப அந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்க வேண்டுமா? Should he pray that you give deliverance from this trial? இல்ல அந்த போராட்டத்திலே நான் கடந்து செல்ல, இந்த பாதையிலே கடந்து செல்ல, இந்த உபத்திரவங்களை அனுபவிக்க சகிக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டுமா? Should I pray, give me grace that I go through this path, this trial, to endure this trial? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் பல்வேறு பாதைகளின் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். I tell once again, every one of us in our life, we are going through various paths. கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சமூகத்திலே நீ என்ன கேள்வியோடு அல்லது எப்படிப்பட்டதான வேண்டுதலோடு, எப்படிப்பட்டதான கண்ணீரோடு தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறாய்? Child of God, with what question or with what tears or with what state have you come into the presence of God? நான் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பரியாசங்கள், இவைகளிலிருந்து தேவனே நீர் என்னை விடுதலையாக்க வேண்டும் என்கிற ஜெபத்தோடு நீ காணப்படுகிறாயா? Are you found with a prayer, Lord, deliver me from this trial, this persecution, this shame and reproach I'm going through? இதுவும் ஜெபம் தான். இது ஒரு விதமான ஜெபம். This is also a kind of a prayer. ஆனால் இந்த ஜெபம் ஜெபிக்கிறவர்களை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், அவருடைய சொல்ல போகிறார், அவருடைய ரகசிய வருகையின் போது, அக்கிரம செய்யக்காரரே நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள். But looking at this group of people in his secret coming, Jesus is going to say, I never knew, get thee behind ye workers of iniquity. இப்ப மறுபக்கத்திலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? On the other side, what is the prayer we have to offer? அதான் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம். That's what we saw in the life of Apostle Paul. 3 முறை அவர் என்ன செய்தார்? தன் மாம்சத்திலே கொடுக்கப்பட்ட அந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படியாக 3 முறை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார். He prayed to the Lord 3 times so that the thorn given his flesh can be removed. அவர் அப்படி ஜெபித்திருக்க கூடாது. He should not have prayed like that. அப்ப அவர் எப்படி ஜெபித்திருக்க வேண்டும்? How he should have prayed? என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. A thorn is given in my flesh. அதன் நிமித்தமாக பல்வேறு உபத்திரவங்களை அனுபவிக்கிறேன். I am enduring various sufferings because of it. ஆண்டவரே, இந்த பாதையிலே நான் கடந்து செல்ல எனக்கு தேவையான கிருபையை தாரும், உம்முடைய பெலனை தாரும். Lord, give me your grace, give me your strength so that I can go through this path. அப்ப 3வது முறை அவர் ஜெபித்தபோது தேவன் கொடுத்த பதில் அதுவாகத்தான் இருந்தது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். Third time when he prayed, that was the answer given by the Lord. My grace is sufficient for thee, my strength is made perfect in weakness. இதுதான் பிரியமானவர்களே, ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, உங்களுடைய ஜீவியத்தை பற்றிய ரகசியம் இதுவே. நீங்கள் இந்த உலகத்தில், தனிப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறோம். This is the mystery of everyone who is praying in the Lord, and every individual on this earth we are kept as a mystery. நம்முடைய ஜீவியம் ஒரு ரகசியமாய் இருக்கிறது. Our life is a mystery. கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ அந்த இடத்திலே கர்த்தர் உன்னை ஒரு ரகசியமாய் வைத்திருக்கிறார். Child of God, wherever you are, the Lord has kept you there as a mystery. இப்ப இயேசுடைய ஜீவியத்தில் நாம் கடந்து வரும்போது, Now let's come back to the life of Jesus. அங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? What is Jesus saying there? இப்பொழுது நான் என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால், Now if I pray unto the Father, 12 லேகியோனுக்கு அதிகமாக, more than 12 legions. மத்தேயு எழுதின சுவிசேஷம் Gospel according to Matthew 26:53. 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? அடுத்த வசனம். அப்படி சொல்வேனானால், அப்படி செய்வேனானால், அப்படி செய்வேனானால், அதாவது ஒரு குறிக்கப்பட்ட பாதையில் அவர் கடந்து போறார்.
இயேசு. அந்த பாதையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று பிதாவே என்று அவரை நோக்கி ஜெபித்தால் நிச்சயமாக என்னை விடுவிக்கும்படியாக 12 லேகியோன் தூதர்கள் அவரை விடுதலையாக்கும்படியாக இறங்கி வருவார்கள் பரலோகத்தை விட்டு. Now he is going through a particular path, and if he prays to the Father, from heaven 12 legions of angels will come down. அப்படி இறங்கி வந்தால் இயேசு ஏன் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார்? If they come down like that, then why did Jesus come as a man on to this earth? தேவன் ஏன் மனிதனாய் மாறினார்? Why God became man? அவர் ஏன் இந்த சபிக்கப்பட்ட உலகத்திலே நம்மை போல ஒரு மனிதனாய் வந்தார்? He came into this cursed world like a man like us. அப்ப தேவனுடைய அந்த நித்திய நோக்கம் இயேசுவுடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாமல் போய்விடும். Then the eternal purpose of God cannot be fulfilled in the life of Jesus. இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனங்களாய் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய ஜீவியத்திலே நிறைவேற முடியாமல் போய்விடும். The word of God written as prophecies concerning Jesus cannot be fulfilled in his life. ஆகவே தான் 54ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார், அப்படி செய்வேன் ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? In verse 54, therefore Jesus says, but how then shall the scriptures be fulfilled that thus it must be? இயேசுவை குறித்து அவர் பிறப்பதற்கு முன்பாகவே எப்படி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அல்லது உலகத் தோற்றத்துக்கு முன்பாக பிதாவின் மனதிலே காணப்பட்டதோ, before the birth of Jesus, as how it was written about him, or how it was found in the mind of the Father before the foundations or the creation of the world. அதுபோல நம் ஒவ்வொருவரை குறித்தும் உலகத் தோற்றத்துக்கு முன்பே பிதாவின் மனதில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரை குறித்தும் தீர்க்க தரிசனங்களாக நாம் பிறப்பதற்கு முன்பாகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So also about every one of us, we were in the mind of the Father before the creation of the world, and it is written as a prophecy in the scripture too. அதிலே 2 முக்கியமான காரியங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Ephesians 1:4 and Romans 8:29, two of the important things. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் நம்மை குறித்து வேதத்திலே தீர்க்கதரிசனமாக அல்லது உலகத் தோற்றத்துக்கு முன்பாக பிதாவின் மனதில் என்ன இருந்தது, நம்மை குறித்து தீர்க்கதரிசனமாய் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் இயேசுவை போல தோற்றத்திலும் சுபாவத்திலும் மாற வேண்டும். To put it in one word, what was in the mind of the Father before the foundation of the world, or written as a prophecy in the scripture, that we should become like Jesus in our character and appearance. இந்த வெளிப்படுத்தலை ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியரோ இந்த உலகத்தில் நான் தற்செயலாய் பிறக்கவில்லை, அல்லது என்னுடைய ரட்சிப்பு நான் இந்த உலகத்தில் பிறந்த பிற்பாடு எனக்கு கிடைக்கவில்லை, உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நான் பிதாவின் மனதிலே காணப்பட்டேன், இயேசுவை போல மாறும்படியாக இந்த உலகத்திலே நான் பிறந்திருக்கிறேன். Whether a servant of God or a child of God should have a knowledge that I was not born into the world accidentally, or after I was born I was saved, but to understand that we were in the mind of Father before the foundation of the world to become like Jesus. இந்த உலகத்திலே பிறந்த பிற்பாடு நான் ரட்சிக்கப்படவில்லை, உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் என்னை முன் குறித்திருக்கிறார். I was not saved after I was born into the world, but he has predestinated me before the foundations of the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அதாவது நாம் என்ன நினைக்கிறப்ப, நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். I have come from a Hindu background family. இப்போ இந்து குடும்பத்தில் பிறந்து ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் இந்த சத்தியத்தில் அல்லது இந்த சத்தியத்தில் வந்த பிற்பாடு தான் நான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு எண்ணம், ஒரு அறிவு எனக்கு உண்டாயிருக்கிறது. I have a knowledge that after I was saved from the Hindu family that God has called me. ஆனால் தேவனுடைய மனதிலே உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே
நாம் ஒவ்வொருவரும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். But in the mind of Father, before the foundation of the world, every one of us is predestinated. அப்ப காலம் நிறைவேறின போது இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறோம். குறிக்கப்பட்ட காலம் நிறைவேறின போது நாம் இந்த சத்தியத்திலே கடந்து வந்தோம். எதற்காக இப்ப இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்றால், எப்படி ஆயிலும் இயேசுவை போல மாற வேண்டும். When times were fulfilled, we were born into the world. Again, when time was fulfilled, we are saved, and now we are on the earth. The reason is, by any means we should become like Jesus. ஆனால் நாம் கவனித்து பார்த்தால் பெரும்பான்மையான தேவ ஜனங்கள், சில தேவ ஊழியர்கள் இந்த வெளிப்படுத்தல், இந்த தரிசனம் இல்லாமலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். But if we pay attention and see, many people of God and some servants of God, they live this life without this revelation. காரணம் என்னவென்றால், இந்த ரகசியம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. The reason is, this mystery is not revealed to them. தான் யார் என்கிற அந்த ரகசியத்தை அவர்கள் தேவனுடைய உதவியோடு அல்லது பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு, உபதேசத்தின் உதவியோடு அவர்கள் இதுவரை அறிந்து கொள்ளவில்லை. They have not understood till now who they are by the help of the Spirit of God, by the Word of God and by the doctrine. இனி இயேசுடைய பிரசங்கத்திலே இன்னொரு 2 முக்கியமான பிரசங்கங்களை சொல்லுகிறேன். கேட்டுக்கு போகிற வாசல் வழி என்ன செய்கிறது? விசாலமாக இருக்கிறது. அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதாவது நரகத்தில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். I tell few other sermons of Jesus, the way to destruction is broad, that is going to hell. Many will go there, but the way of life is narrow and straight. Very few will choose that path. அப்ப பரலோகத்துக்கு போகக்கூடிய வாசலை, இன்னும் சொல்ல போனா பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Though they that find the way that go to the kingdom of heaven is few. அந்த சிலர்தான் கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறார்கள். And that few, they are the chaste virgin. இனி மற்றொரு முக்கியமான ஒரு பிரசங்கத்திலே இயேசு சொல்லுகிறார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 34 முதல் வாசிக்கும்போது தம்முடைய ரகசிய வருகையை பற்றி அங்கே பிரசங்கிக்கிறார். In another sermon, Jesus says in Luke 17:34 about his secret coming. அங்கே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று இயேசு பிரசங்கித்திருக்கிறார். Jesus preached, there shall be 2 men on one bed, the one shall be taken and the other shall be left. அப்ப ஒரு படுக்கையில் யார் படுத்திருக்க முடியும்? Who will be lying on one bed? ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ஒரு படுக்கையில் படுத்திருக்க முடியும். Members of one family will lie on one bed. ஒரு தாத்தாவும் பேரப்பிள்ளையும் படுத்திருக்கலாம். Maybe a grandfather and a grandson. ஒரு தகப்பனும் மகனும் படுத்திருக்கலாம். A father and a son. இல்ல ஒரு தாயும் மகளும் படுத்திருக்கலாம். Or maybe a mother and a daughter. இல்ல ஒரு குடும்பத்தில் உள்ள 2 சகோதரர்களோ சகோதரிகளோ படுத்திருக்கலாம். Or maybe 2 brothers or 2 sisters of a family. இல்ல கணவன் மனைவி படுத்திருக்கலாம். Or a husband and a wife. இப்படி ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ஒரு படுக்கையில் படுத்திருக்க முடியும். Members of one family will be lying down on one bed. ஆனால் இயேசு அங்கே சொல்லுகிறார், படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். But Jesus says 2 lying on that bed, one will be taken and one will be left. இது 2 பேருமே விசுவாசிகளா இருக்கலாம். Maybe both of them are believers. அந்த குடும்பமே விசுவாசி குடும்பமா இருக்கலாம். The entire family may be believers. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் தான் யார் என்கிற ரகசியத்தை விளங்கிக் கொண்டவர்கள். கைவிடப்படுகிறவர்கள் மரண பரியந்தம் அல்லது கைவிடப்படுகிற வரையிலும் அவர்கள் யார் என்பதே அறியாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். They that are going to be caught up, they knew who they are, but those who are going to be left behind, they lived a Christian life till the time they are going to be left behind without knowing who they were. அப்ப இந்த மொத்த உலகத்திலும் காணப்படுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் 3ஆக பிரிக்கப்படுகிறார்கள். அதுல முதல் கூட்டத்தார் கற்புள்ள கன்னிகை, அவர்கள்தான் இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டி சபை. The anointed people all over the world, they are divided into 3 groups. The first group is the bridal church, the anointed church, which will be caught up. அவர்கள் சிலர் என்று இயேசு பல இடங்களில் பிரசங்கித்திருக்கிறார். Jesus has preached in many places. That group will be very few. அப்ப பெரும் கூட்டத்தார் கைவிடப்படுகிறார்கள். Which means a huge group, they are going to be left behind. அந்த பெரும் கூட்டத்தாரிலே ஒரு கூட்டத்தார் அவர்கள் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள். And that huge group, one group will die as martyrs in the tribulation period. அவர்களை தான் இயேசு புத்தியுள்ள கன்னிகை என்று
மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே அழைக்கிறார். Jesus calls them as a wise virgin in Matthew chapter 25. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரு கூட்டத்தார் அந்திக்கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சிகளாய் மரிக்க முடியாதபடி, அந்திக்கிறிஸ்துவை எதிர்த்து நின்று இரத்த சாட்சியாய் மரிக்க முடியாத வண்ணம் அவர்கள் அந்திக்கிறிஸ்துவை வணங்கக்கூடியவர்களாக, அந்திக்கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அவர்களை இயேசு புத்தி இல்லாத கன்னிகை என்று அழைக்கிறார். And one more group, they cannot withstand the Antichrist, so they will join the Antichrist. They are called as a foolish virgin. இந்த புத்தி இல்லாத கன்னிகை என்று இயேசு யாரை அழைக்கிறாரோ அவர்கள்தான் அந்த ஸ்திரீயாக இருக்கிறார்கள். மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரீயாக யோவான் தரிசனத்திலே காண்கிறாரே, அவர்கள்தான் அந்த ஸ்திரீ. இதுதான் அந்த ஸ்திரீயின் ரகசியம். The group which is going to be on the side of Antichrist, they are called that group of women sitting on that beast. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருப்பதாக யோவான் தரிசனத்திலே காண்கிறாரே, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அது ஒரு ரகசியம் என்று வாசிக்க கேட்டோமே. We heard that the woman sitting on the beast in Revelation 17:7, we heard that it is a mystery. அந்த மிருகம் அந்திக்கிறிஸ்துவை காட்டுகிறது. That beast shows the Antichrist. அதன் மேல் ஏறி இருந்த ஸ்திரீ, The woman sitteth on her. அந்த ஸ்திரீ அது விழுந்து போன சபையை, அதாவது இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு, That group is the fallen church, which means left behind in the secret coming of Jesus. உபத்திர காலத்து இரத்த சாட்சியாய் மரிக்க பலன் இல்லாமல், Not having strength to die as martyrs in the tribulation period. அந்திக்கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, Accepting Antichrist as God. அவனை பின்பற்றி, Following him. அவனுடைய முத்திரையை தரித்து, Taking his seal. அவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கூட்டமாக அவர்கள் மாறுகிறார்கள். They will become a group of people living for him. அந்த கூட்டத்திலே விழுந்து போன சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, தேவ ஜனங்கள் மட்டுமல்ல, உலக ஜனங்களும் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். In that group, it will not only be the left behind church or the people of God, even the people of the world also joined that group. இதைத்தான் ஸ்திரீயின் ரகசியம் என்று நாம் பார்க்கிறோம். This is what we see as the mystery of woman. இப்போது நாம் 3 விதமான கூட்டத்தாரை குறித்து பார்த்தோம். Now we saw 3 groups of people. முதலாவது கற்புள்ள கன்னிகை. First, the chaste virgin. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த மணவாட்டி. The bride which will be caught up in the secret coming of Jesus. இரண்டாவதாக புத்தியுள்ள கன்னிகை. Second, wise virgins. இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு, left behind in the secret coming of Jesus. அவர்கள் கேள்விப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் அப்போது அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக அது நடைபெறக்கூடியதாக இருக்கும். முழு உலகத்திலும் அது நடைபெறக்கூடியதாக இருக்கும். All the truths they have heard will be happening all over the world in front of their eyes. அவங்களுக்கு முன்பாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அந்திக்கிறிஸ்துவை எதிர்த்து இரத்த சாட்சியா மரிக்கணும். They have only one option, to resist the Antichrist and die as a martyr. இயேசுவின் நாமத்தை மறுதலிக்காமல் உறுதியாக நிற்க வேண்டும். They should not deny the name of Jesus, but they have to stand boldly. அப்படிப்பட்டவர்களை அந்திக்கிறிஸ்து பல்வேறு உபத்திரவங்களுக்கு உட்படுத்தி அவர்களை மரிக்கும்படியாக இரத்த சாட்சியாய் மரிக்கும்படி செய்கிறார். The Antichrist will torture, will make them to go through tribulation and make them to die as martyrs. அவர்களுக்கு புதிய வானம் கிடைக்கும், நித்தியத்திலே புதிய வானம் கிடைக்கும். In eternity they will get a new heaven. அவர்கள் ஒருபோதும் மணவாட்டியாய் மாற முடியாது. They can never become the bride. இரத்த சாட்சியாய் உபத்திர காலத்து இரத்த சாட்சியாய் மரிப்பது நிமித்தமாக அவர்களுக்கு சியோனிலோ எருசலேமிலோ இடமில்லை. Because they die as martyrs in the tribulation period, they will not get a place in Zion or New Jerusalem. அவர்களுக்கு புதிய வானத்தில் ஒரு இடம் கிடைக்கும். They will get one place in new heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே ஸ்திரீயின் ரகசியத்தை இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் தியானிக்கலாம். Therefore, in the coming days, slowly we will meditate the mystery of the woman. ஆனால் பிரதானமாக ஸ்திரீயின் ரகசியம் என்றால் என்ன என்பதை இதுவரை சொல்லப்பட்ட சத்தியங்களிலே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. But so far the truth delivered to you, it is revealed to you what is the mystery of the woman. ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் இந்த ஸ்திரீயின் யார் என்று பார்த்தால், இந்த சபையிலே இப்பொழுது காணப்படுகிற தேவ ஜனங்கள் மத்தியிலே அல்லது தேவ ஊழியர்கள் மத்தியிலே யாரெல்லாம் பரிசுத்தவான்களை நடத்துகிறவர்களுடைய இரத்தத்தை குடிக்கக்கூடியவர்களாக, அவர்களை வேதனைப்படுத்தக்கூடியவர்களாக, காயப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள்தான்
இந்த ஸ்திரீயாக மாறப்போகிறார்கள். அதுதான் ரகசியம். To put it in one word, who is going to become this woman? The people of God and the servants of God who are now in the church, drinking the blood of saints and giving trouble to the saints of God, they are going to become this woman. That is the mystery of woman. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அதை படிக்கிறோம். We read this in the book of Revelation 17 verse 6. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். I saw the woman drunken with the blood of saints and with the blood of the martyrs of Jesus. அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். When I saw her, I wondered with great admiration. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. தேவன் கொடுத்ததான பரிசுத்தவான்கள், உங்கள் தனிப்பட்ட சபையிலே கொடுத்ததான ஒரு பரிசுத்தவானா இருக்கலாம், இல்லை நம்ம எல்லாருக்கும் கொடுத்ததான சென்ட்ரல் அளவிலே கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கலாம், இப்படி நமக்கு நியமிக்கப்பட்ட பிரதான பரிசுத்தவான்களாக இருக்கலாம். தேவன் யாரை நமக்கு நடத்துகிறவர்களாக பரிசுத்தவான்களாக கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை எந்த விதத்திலும் துக்கப்படுத்தாத, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய, அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஜீவியம் அவசியமாயிருக்கிறது. அதை விளங்கிக் கொள்வதுதான் ரகசியத்தை விளங்கிக் கொண்டார்கள் என்று அர்த்தம். Those who are the saints given to us, it may be the saints at your church or maybe our center pastor saints or the chief pastor saints God has given us. Those who understood this and be under their control, under the subjection, we can say that they have understood that mystery. ஒரு சந்தர்ப்பத்திலே சாமுவேல் ஜனங்கள் தன்னை தள்ளிவிட்டதாக தேவ சமூகத்திலே துக்கப்பட்டு கொண்டிருந்த போது கர்த்தர் சொன்னார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். At one instance, Samuel was grieving because people have rejected him, but the Lord told him, they have not rejected you, but they have rejected me that I cannot rule over them. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே உடன் ஊழியர்களாகிய ஆரோன், மிரியாம், நடத்துகிறவராகிய மோசேக்கு விரோதமாய் பேசின போது அதில் பேசினது பிரதானமாக மிரியாம். In Numbers 12, we see Aaron and Miriam spoke against the leader Moses. The one who spoke was Miriam. அப்ப மிரியாம் பேசின போது அவள் அவதூறாய் பேசவில்லை. மோசேயுடைய ஜீவியம் அவளுக்கு தெரியும், இல்லாததை பேசவில்லை, உண்மையைத்தான் சொன்னால். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையோ என்று அந்த நடத்துகிறவர்களை ஒரு அசட்டை பண்ணி ஒரு வார்த்தையை பயன்படுத்தின போது கர்த்தர் அதை கேட்டார். அவள் குஷ்டரோகியாய் மாறினாள். Miriam did not say something which was not true. She knew the life of Moses and therefore she spoke. Had the Lord only spoken through Moses, did not the Lord speak to us? We see the Lord heard it and she became a leper. அங்கே கர்த்தர் மிரியாமை பார்த்து கேட்கிறார், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? The Lord asked Miriam, were ye not afraid to speak against my servant Moses? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. எந்த மோசேக்கு விரோதமாய் அவள் பேசினாலோ அதே மோசே ஜெபித்த போது, தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபித்த போதுதான் அவளுடைய குஷ்டரோகம் நீங்கினது. The very same Moses against whom she spoke, when the same Moses prayed and he pleaded the Lord, her leprosy was changed. அப்ப எந்த பரிசுத்தவான்களோடு, எந்த நடத்திப்புக்காரர்களோடு ஒரு சின்ன பிரதராக இருக்கலாம், அவர்களிடத்திலே உங்களுக்கு ஐக்கியம் இல்லாவிட்டால் நீங்கள் அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டும். Whichever servant of God, leader of God, he may be a junior brother, but if you have anything odd against him, you have to go and ask forgiveness from him and you must reconcile with him. நான் இந்த ஸ்திரீயின் ரகசியத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm speaking about the mystery of the woman. நம்முடைய மத்தியிலே யார் இந்த ஸ்திரீயாக மாறப் போகிறார்கள் என்பதை ஆவியானவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். The Spirit of the Lord is teaching us in our midst who is going to become this woman. ஆகவே தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால்
உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. Therefore in Hebrews 13:17 we read, obey them that have rule over you and submit yourselves, for they watch for your souls as they that must give account, that they may do it with joy and not with grief, for that is unprofitable for you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப கர்த்தர் இந்த நடத்துகிறவர்களுக்கு சில அதிகாரத்தை கொடுக்கிறார். பூமியிலே அவர்கள் யாரை கட்டுகிறார்களோ பரலோகத்திலே அவர்கள் கட்டப்படுவார்கள். பூமியிலே யாரை அவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்களோ அவர்கள் பரலோகத்திலும் கட்டவிழ்த்து விடப்படுகிறார்கள். The Lord is giving certain authority to those who rule, to leaders. Whoever they bind on earth, they will be bound on heaven. Whoever is loosed on the earth, they will be loosed on heaven. இதை மத்தேயிலே 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலே இயேசு இதை சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். We see this, Jesus spoke about this in Matthew 16 verse 19. மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். And I will give unto thee the keys of kingdom of heaven, and whatsoever thou shalt bind on earth shall be bound in heaven, and whatsoever thou shalt loose on earth shall be loosed in heaven. இந்த இடத்திலே காணப்படுகிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய வீட்டாராக, அதாவது பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாராய் தேவனுடைய வீட்டாராய் மாற வேண்டும் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். We read in Ephesians 2, if you want to be caught up in the secret coming of God along with the servants of God, you have to become the fellow citizens and members of one house. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே தான் தேவன் சவுலை சந்தித்தபோது தேவன் நேரடியாய் சந்திக்கிறார். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று புதிய ஏற்பாட்டில் உள்ள சவுல் தேவனை நோக்கி கேட்டபோது, in the New Testament when God met Saul, Saul asked him, what thou want me to do? தேவன் நேரடியாய் அவனை சந்தித்தும் அவன் செய்ய வேண்டியதை நேரடியாய் பேசாமல், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று ஒரு ஊழியரை ஏற்படுத்துகிறார். Though the Lord spoke to him directly, but he did not tell what he must do, but told him, get up and go into the city, there you will be met by a saint. The Lord prepared an apostle for that. ஒரு கொர்நேலியு ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து சந்திக்கிறான். An angel came down from heaven and met Cornelius. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டபோது, when he asked what I should do, அங்கே அப்போஸ்தலர்களோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தும்படியாக தூதன் ஒரு முகவரியை, ஒரு அட்ரஸை கொடுத்து அப்போஸ்தலர்கள் இருக்கிற இடத்திலே வழி நடத்துவதை பார்க்கிறோம். We see that that angel led them to go to be united, have fellowship with the apostles, and he gave an address and directed them towards that saints. ஆகவே மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரியாக அந்த ரகசியமாக யார் மாறப்போகிறார்கள்? So who is going to become the mystery, the woman who is sitting on that beast? இந்த இடத்திலே கடந்து வந்த அருமையான விலையேறப்பெற்ற தேவனுடைய பிள்ளையே, beloved precious child of God who have come into this place, ஏதாயிலும் ஒரு நடத்துகிறவர்களிடத்திலே அல்லது ஏதாயிலும் ஒரு கர்த்தருடைய ஊழியர்களிடத்திலே உங்களுக்கு மனஸ்தாபங்கள், ஏதாயிலும் ஒரு பிரிவினைகள், துக்கங்கள் இருக்குமானால், if you have any grief, sorrow or any division with any servant of God, those who are leading you, இப்போது சொல்லப்பட்டதான இந்த வேத வசனங்கள் உங்களுக்குள்ளே விளங்கிக் கொள்ளப்படுமானால், the word of God which is preached now, if it is understood by you. ஒரு சந்தர்ப்பத்திலே இயேசுவை பார்த்து அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள், ஏன் ஊமைகளாக பேசுகிறீர்? At one instance the disciples asked Jesus, why you speak always in parables? அப்போது இயேசு அவர்களுக்கு பதில் கொடுத்தார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. For unto you it is granted, but not granted unto them to understand the mysteries of the kingdom of heaven. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாறும்படி அந்த பெரிய ரகசியம், சபை என்கிற பெரிய ரகசியம், அந்த ரகசியமாய் மாறும்படி கர்த்தர் என்னை உலகத் தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்தார். இந்த உலகத்திலே அதற்காகத்தான் இப்போது உயிரோடு வைத்திருக்கிறார். The Lord Father has predestinated me before the foundation of the world, that I become the bride of Christ, and for that he has chosen and he has kept me alive on earth today. நான் ஒரு புத்தியுள்ள கன்னிகையாகவோ அல்லது புத்தி இல்லாத கன்னிகையாகவோ அந்த கூட்டத்திலே சேரும்படி
தேவன் என்னை உலகத் தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கவில்லை. God has not predestinated me before the foundation of the world to become a part of the group of the wise virgins or foolish virgins. அப்படிப்பட்டதான வெளிப்படுத்தல், அப்படிப்பட்டதான தரிசனம் உங்களுக்கு இப்பொழுது உண்டாகுமானால், இந்த அறிவை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரானால், உடனே ஒப்புரவாக வேண்டியவரிடத்தில் ஒப்புரவாகவும் மன்னிப்பு கேட்கவும் இறங்கி போய் உங்களை தாழ்த்தவும் முடியும். Now, if the Spirit of God is giving you such a revelation, it is possible for you to go down to them from whom you have to ask pardon and you can reconcile with them. இப்போது நான் மிருகத்தின் ரகசியத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். ஸ்திரீயின் ரகசியத்தை ஆவியானவர் அனுமதிக்கிற நேரத்துக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு கூட்டத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாய் பார்ப்போம். According to the time the Spirit of God allows us, in every meeting we will see by step about the mystery of woman. Now let's go into the detail of the mystery of the beast. இப்ப இந்த மிருகம் என்பது அந்தி கிறிஸ்துவை காட்டுகிறது. This beast shows the Antichrist. இந்த அந்தி கிறிஸ்துக்கு 7 தலைகள் உண்டு. Antichrist has 7 heads. அப்ப இந்த 7 தலைகள் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், வலுசர்ப்பமாகிய பிசாசினுடைய 7 தலைகள் அப்படியே அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. How did the 7 heads come and from where? What was had with the dragon, the devil, the 7 heads given to the Antichrist now. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. முதல் தலை இங்க நான் படிக்கிறோம் 10ஆம் வசனத்திலே, அவைகள் 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். In 17:10 we read, there are 7 kings, 5 are fallen and one is and the other is not yet come, and when he come he must continue a short space. அப்ப 5 பேர் விழுந்தார்கள், 5 are fallen, மொத்தம் 7 பேர், 7 ராஜாக்கள், totally 7 kings. இந்த உலக சரித்திரத்தை நீங்கள் கவனமாய் பார்த்தால், If you pay attention carefully to the world history, இதுவரை 6 சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைந்து விட்டது, விழுந்து விட்டது. so far 6 empires came to power and they are destroyed. இங்கே இயேசு சொல்லுகிறார் 5 பேர் விழுந்தார்கள். யோவான் தரிசனம் கண்டபோது 5 பேர் விழுந்திருந்தார்கள். Here John says when he saw in the vision 5 were already fallen. நம்முடைய நாட்கள்ல 6 பேர் விழுந்து விட்டார்கள். In our days 6 are fallen. முதலாவது விழுந்து போன அந்த 5 பேர், First the 5 fallen. முதலாவது எகிப்து சாம்ராஜ்யம். First the Egyptian empire. அந்த வலுசர்ப்பத்தின் முதல் தலை, மிருகத்தின் முதல் தலை எகிப்து. The head of the dragon, the head of the beast, the first head is Egypt. இரண்டாவது அசீரியா. Second Assyria. மூன்றாவது பாபிலோன். Third Babylon. நான்காவது மேதியா பெர்ஷியா. Fourth Medo-Persian. ஐந்தாவது கிரேக்க சாம்ராஜ்யம். Fifth the Greek empire. இவங்க தான் 5 பேர். They are the 5. அப்ப ஒருவன் இருக்கிறான். One is left there. இந்த வசனத்துல ஒருவன் இருக்கிறான். In this verse one is there. யார் இந்த ஒருவன்? Who is this one? யோவான் இந்த தரிசனத்தை கண்டபோது இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த ரோம சாம்ராஜ்யம். The Roman empire which was ruling the world during the time when John saw this vision. அந்த ரோம சாம்ராஜ்யம் ஆளுகை செய்யும் போது அவர் இந்த தரிசனத்தை பார்க்கிறார். When Roman empire was ruling, he saw this vision. அந்த ரோம சாம்ராஜ்யம் தான் இவரை பத்ம தீவிலே நாடு கடத்தி இருந்தது. And that Roman empire sent him as exile in the Isle of Patmos. அப்ப யோவான் தரிசனம் கண்டபோது ரோம சாம்ராஜ்யம் இருந்தது. When John saw the vision, Roman empire existed. ஆனா இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே அது விழுந்து போய்விட்டது. But during our days it is fallen. 6 பேர் விழுந்து விட்டார்கள். 6 are fallen. அப்ப இன்னொருவன் வர வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned here that another one is yet to come. அதுதான் இனிமேல் வரப்போகிற ரோம சாம்ராஜ்யம். இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிற அந்த அந்திக்கிறிஸ்துவின் ராஜ்யமே அது. That is the Roman empire which is yet to arise, the Antichrist reign which will happen after the second coming of Jesus. இப்போ நம்ம ஒருவேளை கேட்கலாம், எதற்காக இந்த சாம்ராஜ்யங்களை பற்றிய சரித்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? Now we may ask why we have to understand about these empires and their history. இப்போ நம்ம இப்போ என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த காமராஜ் நகரில் இந்த கிரவுண்டில் நல்ல சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கிறோம். Now in Kamaraj Nagar, in this ground, we are sitting in a very good situation. ஆனால் யோவான் பத்ம தீவில் தனிமைப்படுத்தப்பட்டவராய், நாடு கடத்தப்பட்டவராய், பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த அவருக்கு இந்த சத்தியத்தை போய் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். But John, when he was in the Isle of Patmos in a privation, going through lot of tribulations and in exile, he goes to him and he is teaching these truths. அப்படியானால் இந்த பட்டணத்திலே காணப்படுகிற தேவ ஜனங்கள், வெளியேற பெற்ற தேவ ஜனங்கள், விசேஷித்த தேவ ஊழியர்கள், மகிமை உள்ள தேவ ஊழியர்கள் இந்த சத்தியத்தை
ஒரு நல்ல நிலவரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். If that be so, the precious people of God and the great servants of God, we are living in a good condition. We have to understand this truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இந்த ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய அந்த ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, வீழ்ச்சி, the rise and the growth and the fall of each and every empire. உலக சரித்திரத்தை பார்க்கலும் நம்முடைய கரத்தில் உள்ள வேதத்தில் மிகவும் அருமையாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Compared to the world's history, it is very clearly, beautifully written in the scripture which is in our hands. இதிலே சில காரியங்களை நாம் கேள்விப்படும் போது பல வருடங்கள் இந்த ஊழியத்தில் இருந்தாலும், பல வருடங்கள் இந்த விசுவாசியா இருந்தாலும், இந்த காரியங்களை அறியாமலே நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் உணர முடியும். When we hear certain truths, we may be a servant of God for many years, or you are living this Christian life for many years, but you can understand you have been living these years without understanding these truths. இப்போது முதல் தலையை பற்றிய சத்தியத்தை நாம் பார்ப்போம். Now let us see the truth about the first head. அதை நாம் ஒவ்வொருவரும் சரியாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். Every one of us must understand this very clearly. உங்களுக்கு பின்பாக இன்றைக்கு உங்கள் கரத்திலே ஒவ்வொரு படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். Today you are given different photos in a pamphlet. இப்போ இங்கே நமக்கு பின்பாக ஒரு சார்ட் போடப்பட்டிருக்கிறது. Now you can see a chart is behind us. இப்போ இந்த சார்ட்ல என்ன எழுதப்பட்டிருக்கு, என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், what we see in this chart is, இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் எந்த ஒரு டெக்னாலஜியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Today in this world, in which technology we are living. AI டெக்னாலஜில இருக்கிறோம். We are in AI technology. இங்கே முதல் கட்டத்திலே அதை பார்க்கிறோம். We see this in the first block. இப்ப AI டெக்னாலஜி என்று சொல்லும்போது, when we say the AI technology, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மூன்று காரியங்கள் பிரதானமாக அதில் இருக்கிறது. In put it in simple words, there are three important things in it. ஒன்று டேட்டாஸ். One is data. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இரண்டாவது அல்காரிதம்ஸ். Second, algorithm. மூன்றாவதாக மெஷின் லேர்னிங். Third is machine learning. இந்த மூன்றும் சேர்த்து தான் AI டெக்னாலஜி, அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். These three together called that AI technology. நாம் அடுத்து இனி எங்க போகிறோம்? Now where are we heading to? இந்த கடைசி கட்டத்திலே நாம் பார்க்கிறோம். We can see that in the last block. இந்த டெக்னாலஜி இப்போது AGI என்று மாற போகிறது. Now this technology is going to enhance to AGI. இப்போது படிப்படியாக அந்த ஆராய்ச்சியை நோக்கி தான் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. Now step by step the world is going towards that research. அப்ப இந்த AGI டெக்னாலஜி என்று சொல்லும்போது, when we say this AGI technology, அது மனிதனை போல கிரியை செய்யக்கூடிய, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மனிதனை போல கிரியை செய்யக்கூடியது. to put it in one word, it works like a man. மனிதனை போல யோசிக்கும், thinks like a man, மனிதனை போல பிளான் பண்ணும், plans like a man, இப்படி மனிதனை போல அது எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியதா இருக்கும். like it will do everything as how a man does it. இனி வெகு சீக்கிரத்திலே அது ASI டெக்னாலஜியாக மாற போகிறது. very soon it is going to evolve as ASI, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். artificial super intelligence. அதாவது மனிதனை காட்டிலும் சக்தி வாய்ந்த ஒரு, மனிதனை காட்டிலும் எல்லா விதத்திலும் மனிதனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததான ஒரு நபராக அது காணப்படும். It's going to become a person more powerful than man in every possible way. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. இனி அடுத்தபடியாக OI. Next is called OI, ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸ். organized intelligence. அந்த இடத்தை நோக்கி இந்த உலகம் வெகு துரிதமாக போய் கொண்டிருக்கிறது. The world is going very swiftly towards that direction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இவையெல்லாம் இன்றைக்கு தேவ ஜனங்களும் சரி உலக ஜனங்களும் சரி இந்த தொழில்நுட்பங்களின் பின்பாக, இந்த டெக்னாலஜியின் பின்பாக அதிகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Both the people of God and the people of the world these days, they are running behind these technologies. இந்த AI டெக்னாலஜில தான் இப்ப பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி, ஜெமினாய், இன்னும் பல்வேறு விதமான இங்க உங்கள் கடத்திலே கொடுத்திருக்க படத்திலே பார்க்கிறோம், பல்வேறு விதமான காரியங்கள் காணப்படுது. இப்ப மனிதன் தனக்கு தேவையான எல்லா விதமான
Now we see in every department the counsel a man needs, they are approaching these apps like ChatGPT and Gemini and many more, the pictures given in your hand. They are taking counsel from these technologies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இதை ஏன் இப்போது உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொன்னால், இப்ப உலகத்தாருடைய பார்வையில, பல தேவ ஜனங்களுடைய பார்வையில உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்றாங்க. Now why we are telling you all these things in the eyes of the people of the world or even in the eyes of the people of God, they are saying the world is heading to somewhere. உலகம் எங்கேயும் போகல. வேதத்தில் எழுதப்பட்டதா, வேதத்தில் தீர்க்கதரிசனமாய் எழுதப்பட்டபடி முற்பிதாக்களாகிய தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தபடி இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. The world is not heading anywhere, but it is going according to the prophecies foretold by our forefathers in the scripture. The world is moving. இன்றைக்கு உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறதான படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Now you all take the picture given to you. அதிலே பல்வேறு விதமான படங்களை பார்க்கிறோம். அதை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக இந்த எகிப்து என்ன என்று பார்த்துவிட்டு வந்துருவோம். We see many pictures here. Before we go and see the details, let's first see about Egypt and let's come back later. இந்த எகிப்து நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? In our life, what does this Egypt do? நீங்கள் தேவனோடு நேரங்களை செலவிட முடியாதபடி, that you cannot spend time with God, தேவ சமூகத்திலே அதிகமாய் அவருடைய பாதத்திலே அவருடைய சமூகத்திலே தங்கி இருக்க முடியாதபடி, that you cannot sit at the feet, you cannot be at the presence of God the more, தேவனை ஆராதிக்க முடியாதபடி, that you cannot worship God. இன்னும் சொல்ல போனால் ஆராதனை என்ற வார்த்தைக்கு மூல பாஷையிலே அடிமையாய் இருத்தல் என்று அர்த்தம். When we say worship in the original tongue, the meaning is to be a slave. அப்ப தேவனுக்கு அடிமையாய் இருக்க முடியாதபடி, that we cannot be a slave to God. இந்த எகிப்து நம்மை தடுக்கிறது. This Egypt is preventing, stopping us. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Exodus 4:31. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் 23ஆம் வசனம். 23. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. Let my son go that he may serve me. இப்ப மூல பாஷையில எனக்கு அடிமையாய் இருக்கும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. In the original tongue, let my son go to be my slave. எகிப்து கிட்டத்தட்ட 35 காரியங்களுக்கும் அதிகமாக வேதத்தில் எகிப்து என்ற வார்த்தைக்கு 35க்கும் அதிகமான அர்த்தங்கள் காணப்படுகிறது. In the scripture, more than 35 meanings are given to the word Egypt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. மொத்தம் 70 அர்த்தங்கள் இருக்கிறது. There are 70 meanings altogether. அதுல மிக பிரதானமாக 35 விதமான அர்த்தங்கள். And very importantly, 35 meanings. இந்த கூட்டத்திலே ஒரே ஒரு அர்த்தத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். In this meeting, God places only one meaning before us. அது என்னவென்றால் எகிப்து என்பது ஒரு அடிமைத்தன வீடு. Which means Egypt means the house of bondage. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Exodus chapter 20 verse 2. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இப்ப தேவ ஜனங்கள் சுமார் 400 வருடங்கள், எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 400 வருடங்கள் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். எகிப்து அவர்களை பொறுத்தவரையிலும் அடிமைத்தன வீடு என்று அழைக்கப்படுகிறது. The people of God, literal Israelites, were slaves in Egypt for 400 years. As far as them concerned, Egypt is called the house of bondage. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப அதுவரையிலும் எகிப்துக்கு அடிமைகளாய் இருந்ததான தம்முடைய சொந்த ஜனத்தை தனக்கு அடிமையாய் இருக்கும்படி கர்த்தர் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வரும்படியாய் விரும்பினார். People of God who are slaves to Egypt till then, he wanted to bring them out so that his people can be his slave. அப்ப 23வது அதான் யாத்ராகமம் 4:23ல அவர் பார்வோனுக்கு கொடுத்ததான செய்தி என்னன்னா, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. இப்ப சரியான வார்த்தை என்னன்னா, எனக்கு அடிமையாயிருக்கும்படி. இதுவரையிலும் 400 வருட காலம்
உனக்கு அடிமையா இருந்தாங்க என் ஜனங்கள் உனக்கு அடிமையா இருந்தாங்க, இனிமேல் அவர்கள் எனக்கு அடிமையா இருக்கும்படி அனுப்பிவிடு. Let my son go that they serve me, which means that they can be a slave to me. So for 400 years they were slaves to you, but let them go that they can become my slave. இப்போது நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி, Now the question placed before us, நாம் யாருக்கு அடிமையாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? we are now living in bondage to whom? இப்போ உங்க கையில எல்லாருடைய கையிலும் ஒருவேளை மொபைல் ஃபோன் இருக்கும். Now in all of you may have mobile phones in your hand. அப்ப குறைந்தபட்சம் தேவனை ஆராதிக்கும் போது, தேவ சமூகத்தில் இருக்கும்போது, ஜெபங்களுக்கு வரும்போது மட்டுமாவது மொபைலை தூக்கி போட்டு வர முடியுதா நம்மால? At the minimum, when you serve God, worship God, when you come for prayers or meetings, or when you come to church, are you able to put your phone aside and come? பலரும் ஆராதனையிலிருந்து எழும்பி போய் பேசலாம், சிலர் ஆராதிக்கிற இடத்துல உட்கார்ந்துகிட்டே ஃபோன் பேசலாம். Many will walk out and speak over phone, or many will sit while worshiping, they will talk over phone. இதே காரியம் நாம் நியாயப்பிரமாண காலத்தில் பிறந்து செஞ்சிருந்தால் உடனே மரணம். If had we born in the period of law and did the same thing, immediate death. அப்ப தேவ சமூகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு அடிமைகளாக அவரை ஆராதிக்க வேண்டும். How we must serve God in the presence of God as a slave, we must serve our God. அந்த அடிமையும் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அளவுகோல் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். A measure is given in the scripture how this slave has to be. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நாம் கடந்து வரும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல ஒரு மனிதனாய் ஜீவித்துக் கொண்டிருந்த நாட்களில் சாத்தான் அவரை 3 விதங்கள்ல சோதித்தான். When we come to book of Matthew chapter 4, when Jesus was living on the earth in a form of human, then Satan tried Jesus in 3 ways. அப்படி 3 சோதனைகள்ல மிக முக்கியமான சோதனை என்னன்னு சொன்னால், அவன் இயேசுவை பார்த்து சொல்றான், சாத்தான் யாருன்னு சொன்னால் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு தூதன். Of the 3 temptations, the important temptation, he looking at Jesus says, who is this Satan? An angel created by God. அதெல்லாம் வேண்டாம். சாத்தான் யார்? Who is Satan? தேவனால் படைக்கப்பட்ட ஒரு தூதன். An angel created by God. அவன் விழுந்து போனபோது பிசாசாய் மாறுகிறான். When he fell, he became the Satan devil. அப்ப அந்த பிசாசு இப்ப சொல்றான், Now the devil is saying, அந்த தேவன் தன்னை காலில் விழுந்து வணங்க வேண்டும், சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்க வேண்டும். he is telling this God to lie down before him in prostration and worship him. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல, In Matthew chapter 4 verses 8 and 9, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். நீங்க மற்றொரு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்க இன்னொரு வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை இருக்குது. எனக்கு யார் மேலே இஷ்டம் இருக்குதோ, சாத்தான் சொல்றான், எனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த உயர்வையெல்லாம் தர்றேன். We read here that the devil says, taking him up into the exceeding high mountain, showeth him all the kingdoms of the world and the glory of them, and saith unto him, all these things will I give if thou wilt fall down and worship me. In another gospel he says, whoever I like, I will give all this kingdom to them. இப்ப யோசித்து பாருங்க, பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களையும் அதன் மகிமையும் காண்பித்து, எனக்கு சாஷ்டாங்கமா விழணும், என் காலில் விழணும், அப்போது இவைகளை உமக்கு தருவேன். இவையெல்லாம் இப்போ எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. Now understand, he says all the kingdom of the world and the glory of them, he is saying you must follow and worship because now it is given in my power. அப்ப இயேசுவையே அவன் அப்படி சோதித்திருந்தால் நாம் எம்மாத்திரம் என்பதை சிந்தித்து பாருங்கள். Just imagine and understand, if he tempted Jesus like that, how much we are before him. அதற்கு தான் துவக்கத்திலே ஆவியானவர் சொன்னார், நாம் யார் என்பதை விளங்கிக் கொண்டு, அந்த ரகசியத்தை விளங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். That's why in the beginning the Spirit of the Lord said, while we live on the earth we must understand who are we. எரேமியா 45:5 படிக்கிறோம், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ. We read in Jeremiah 4:5, are you looking? நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே, இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
45:5 ஏசாயா 45:5 Isaiah 45:5. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ இந்த உலகத்தில் தேடாதே. Are you looking for great things in the world? Do not seek such things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இயேசு அங்க என்ன சொல்லுகிறார்? What Jesus says there, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து serve the Lord thy God alone. அப்ப மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இதை படிக்கிறோம். We read this in Matthew 4:10. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. Then Jesus unto him, get thee hence Satan, for it is written, thou shalt worship the Lord thy God, and him only shalt thou serve. அவருடைய அர்த்தம், அவர் ஒருவருக்கே நம்ம அடிமையா இருக்க வேணும், வேற எந்த காரியத்துக்கு நம்ம அடிமையா மாறக்கூடாது. The meaning is we must be a slave only to him and should not become a slave to anything else. ஆகவே தான் ரோமர் 6:22 படிக்கிறோம். Therefore in Romans 6:22 we read, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். and now being made free from sin and become servants to God, you have your fruit unto holiness and the end everlasting life. இங்கே கடந்ததான அருமையான தேவ ஊழியர்கள், தேவ ஜனங்கள் ஒருவேளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கலாம், விடுதலையாக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிருக்கலாம், ஏன் ஒவ்வொரு நாளும் கூட பல விடுதலையை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் கேள்வி, ஆவியானவர் வைக்கிற கேள்வி, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட என் மகனே, என் மகளே, உன் தேவனுக்கு நீ அடிமையாய் மாறி இருக்கிறாயா? The beloved servants of God and the people of God seated here, you may have been delivered from sin, and even day to day you are being delivered from many things. But the question the Spirit of God is asking, my son and my daughter, are you delivered from sin and to serve God as a slave? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இங்கே நாம் பார்க்கும்போது ஆராதனை என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில் என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, ஒரு நாயானது தன் எஜமானுடைய கையை நக்கி முத்தமிடுவது என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆராதனை என்ற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் கொடுக்கப்பட்ட வேதவலர்கள் கொடுக்கிற விளக்கம், ஒரு எஜமானுடைய கையை நாயானது நக்கி முத்தமிடுவது. For the word slave, the Bible scholars give the meaning in Greek is that as how a dog licks the hand of its master and kisses his hand. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? நாம் எப்போதெல்லாம் தேவ சமூகத்திலே கடந்து வருகிறோமோ, இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வந்தாலும் சரி, இல்லை தனிமையாய் வீடுகளில் ஜபங்களில் உட்கார்ந்தாலும் சரி, குடும்ப ஜபங்களில் உட்கார்ந்தாலும் சரி, எப்போதெல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டோடைய பாதத்தில் வந்து உட்கார்றோமோ அப்போதெல்லாம் நான் ஒரு நாய் என்கிற சிந்தை இருக்க வேண்டும். அவர் எஜமான், நான் நாய். Whenever we come to meetings such as these, or even we sit to pray at our home, we should have an understanding that he is my master and I am his dog. ஆனால் ஒரு துக்கமான காரியம் என்ன தெரியுமா? பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு எஜமானாகவும் தேவனை ஒரு நாயை போல எண்ணிக்கொண்டு தான் தேவ சமூகத்தில் இருப்போம். But the sad part is, many a times we sit in the presence of God thinking ourselves as master and God as a dog. இப்போ தேவ சமூகத்தில் இருக்கிற நேரம் கூட மொபைலை பிரிந்து இருக்க முடியலன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். Now let's consider all the time we sit in the presence of God, we cannot keep ourselves away from the mobile. ஒரு ஆராதனையில இருந்து, sitting in a ஒரு service, ஜெபத்தில் இருந்து, in a prayer. இப்போ ஜெபம் என்பது என்ன? தேவனோடு நம்ம பேசுறோம். What is prayer? We communicate, we speak to God. அப்ப போன் எங்க இருந்து வருது? ஒரு மனிதன் கிட்ட இருந்து வருது. Where does we get a call from phone? From a man. அப்ப தேவன் பெரியவரா, நம்ம போன்ல கூப்பிடுற மனிதன் பெரியவனா? Is God great or the man who calls us in the phone great? இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மென்ட் போன்ஸ் வரும், அதுக்கப்புறம் மெசேஜஸ் வரும். For many they get the advertisement calls and messages. இப்போ உலக ஆராய்ச்சியாளர்கள், The world is researchers, சின்ன வயது பிள்ளைகள் உட்பட, including the child at a small age, நல்ல வயதான பாட்டிகள் வர, the grown up old mothers, எல்லார் கையில உள்ள மொபைலை வாங்கிட்டாங்க. they have taken the mobile phones from everyone's hand. 24 மணி நேரம் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சாங்க. They shut him in a door for 24 hours. மொபைலே இல்லாம, without mobile. 24 மணி நேரத்துக்கு பிற்பாடு After 24 hours, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாங்க,
They asked a small child, ஒரு வயசான பாட்டிட்டீங்க வரிசையா ஒவ்வொருத்திட்டே கேட்டாங்க, ஒவ்வொரு வயசுல உங்ககிட்ட கேட்டாங்க. asked at a different age level. எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா? You know what everybody told? இந்த மொபைல் இல்லாம பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருந்தது. We were becoming mad without our mobile phone. இன்றைக்கு अनेक குடும்பங்கள் விவாகரத்தை நோக்கி, கணவன் மனைவியை பிரிந்து, மனைவி கணவனை பிரிந்து போவதற்கு பிரதான காரணம் சிலர் சொல்லுகிறார்கள், என்னோட நேரம் சொல்லிக்க பதிலா எப்போது பார்த்தாலும் மொபைல்ல இருக்கிறாங்க. The primary reason families going for divorce between the husband and the wife, some of them they tell, instead of talking to me they are always on the phone. ஆகவே உலக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பேர் கொடுத்தாங்க அதுக்கு. Therefore the researchers in the world they gave a term for it. நோமோபோபியா. இத நாங்க சொல்ல உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, எப்படி ஒரு குடிகாரனுக்கு போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவனுக்கு போய் அடிக்ஷன் சென்டர்ல வைப்பாங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, அதுபோல இன்றைக்கு மொபைலுக்கு இந்த உலகம் பெரும்பான்மையா அடிமைப்பட்டு கிடக்கிறது. The term is nomophobia, not given by us but the researchers of the world. The phone, the world has now in addiction of phone, as how the drug addicts will be taken to rehabilitation centers. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப நோமோபோபியா என்றால் நோ மொபைல் போபியா. Nomophobia means no mobile phobia. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இப்ப இந்த டெக்னாலஜில இருந்து அடுத்த டெக்னாலஜிக்கு போய் விட்டது AI டெக்னாலஜி. Now it has evolved from this technology to another technology which is AI. முதலாவது இன்றைக்கு உங்கள் கரத்திலே கொடுத்திருக்க படத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், If you take the pictures given to you today, அப்ப எகிப்து என்றால் என்ன? அடிமைத்தன வீடு. Egypt means the house of bondage. இன்றைக்கு பல தேவனுடைய பிள்ளைகள் பல்வேறு இந்த உலக பிரகாரமான இந்த டெக்னாலஜிக்கு, மாடர்ன் டெக்னாலஜிக்கு அடிமை, நவீன தொழில்நுட்பத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். These days many children of God have become a slave to this modern technology. உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிற 4வது கட்டத்தில் பல பெயர்கள், இன்றைக்கு நம்ம அனுதின வாழ்க்கையில பயன்படுத்துகிற பல பெயர்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the block number 4 you see the many names which we are using, people are using these days. ChatGPT, Gemini, இன்னும் பல்வேறு விதமான பெயர்கள் அந்த கட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. You see the different names of ChatGPT, Gemini and so on. இனி நீங்க பின்பக்கத்துக்கு திரும்பினீங்கன்னா, If you turn to the other side, 2வது கட்டத்தில் ஸ்மார்ட் போனுடைய அடிக்ஷன். in block 2 you see the smartphone addiction. நான் சொன்னது போல உலக ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது போல நோமோபோபியா, மொபைலை பிரிந்து இருக்க முடியல மனிதனுக்கு. According to the researchers of the world said nomophobia, man cannot separate himself from the phone. ஆகவே தான் அவனுக்கு தேவனை ஆராதிக்கிற வர இடத்துலயும், தேவ சமூகத்துக்கு வரும்போதும், தேவ ஜெபத்தில் இருக்கும்போதும் அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. Therefore when they come to serve God, when they are in the prayer, they are keep on checking their mobiles. 3வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அடிக்ஷன் என்று பார்க்கிறோம். And in block 3 you see internet addiction. அடுத்த கட்டத்தில் சோசியல் மீடியா அடிக்ஷன். And next block is social media addiction. இதெல்லாம் அடிமைத்தனங்களா இருக்கிறது. All these are bondage or they are different slavery. அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷன். Next is online shopping addiction. அடுத்து ஆன்லைன் கேமிங் அடிக்ஷன்ல சில சின்ன பிள்ளைங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் அடிக்ஷன்ல இருக்காங்க. Next is online gaming addiction. Even little children they are in this online game addiction. அடுத்து போனோகிராஃபி அடிக்ஷன். And next is pornography addiction. அடுத்து ஆன்லைன் சாட்டிங் அடிக்ஷன். Next is online chatting addiction. ஆன்லைன் ரிலேஷன்ஷிப் அடிக்ஷன். Online relationship addiction. ஆன்லைன் கேம்பிளிங் அடிக்ஷன். Online gambling addiction. மனிதன் இன்றைக்கு இந்த ஸ்மார்ட் போனை வைத்துக்கொண்டு எல்லாரும் ஒரே காரியத்தில் அடிமையா இருக்கிறதில்ல. முக்கியமா தேவ ஜனங்களும் சரி, நம்முடைய அருமையான வாலிபர்களும் சரி, ஒரே காரியத்தில் அடிமையா இருப்பதல்ல. People these days with the mobile phones, including people of God, our beloved youth, they are not all in the same addiction. இன்றைக்கு ஒரு வீட்டில் வாசம் பண்ணக்கூடிய கணவன், மனைவி, மாமனார், மாமியார், பிள்ளைகள் நேருக்கு நேரா பேசுவது குறைந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு என்ன செய்றாங்க? சாட் பண்றாங்க, மெசேஜ் அனுப்புறாங்க. These days in a family between a husband, wife, father-in-law, mother-in-law and children, instead of they talk to them face to face, they sit in different rooms and they are chatting over mobile phones. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. Prayer is speaking to God. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை ஒரு எஜமானாக எண்ண வேண்டும். எப்போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோமோ அப்போது நாம் தேவனை எஜமானாக பார்க்க வேண்டும். Whenever we come to the presence of the Lord, we have to see our God always as a master. மறுபக்கத்தில் நான் ஒரு நாய் என்கிற சிந்தையும் அறிக்கையும் நமக்கு தேவையா இருக்கிறது. On the other side we should have a thought and a confession that I am a dog.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இதை மல்கியா 1 அதிகாரம் 6 வசனத்திலே கர்த்தர் கேட்கிறார். The Lord is asking this in the book of Malachi chapter 1 verse 6. நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? If then I be a master, where is my fear? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். நாம் எப்படி ஆசாரியர்களாய் மாறினோம்? O ye priest that despise my name, is asking the priest how we have become priest. ஒருவேளை கேட்கலாம், நான் என்ன ஆசாரியனா? நீங்க கேட்கலாம். Maybe you ask, am I a priest? வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்திலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிதாவாகிய நம்ம இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும், இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும், அந்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். Everyone who is washed by the blood of Jesus and who believes, accepted the blood, they have been made as kings and priests before Father. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இங்கிலீஷ்ல வாசித்துருங்க 5 வசனம். And from Jesus Christ, who is the faithful witness and the first begotten of the dead and the prince of the kings of the earth, unto him that loved us and washed us from our sins in his own blood, and hath made us kings and priests unto God and his Father, to him be glory and dominion forever and ever. Amen. இப்ப ஜெபம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே பிச்சை எடுப்பது என்ற அர்த்தம். The meaning for a prayer in Greek is to beg. அப்ப ஒரு பிச்சைக்காரன் கெஞ்சுவது போல, as how a beggar pleads. ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கிடைக்கிற வரையிலும் போராடி கெஞ்சுவது போல, சத்தமிட்டு கெஞ்சுவது போல, as how the beggar will cry until he gets something. ஆண்டவரே உம்மை போல மாற்றும், உம்முடைய தாழ்மையை தாரும், உம்முடைய கீழ்ப்படிதலை தாரும், உம்முடைய பரிசுத்தத்தை தாரும், உம்மை போல மன்னிக்க எனக்கு உதவி செய்யும். Lord, make me like you, give me your holiness, give me your humility, make me like you, that I have the nature to forgive like you. அப்ப இதை விளங்கிக் கொள்வதுதான் சபையை பற்றிய ரகசியம். Understanding this is the mystery of the church. அப்ப குறைந்தபட்சம் பாருங்க, இப்ப யார் யார் எந்தெந்த காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறீங்களோ நீங்க உங்களை சோதித்து பாருங்க, உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. தேவ சமூகத்தில் இருக்கும்போது, ஆராதனையில் இருக்கும்போது இந்த பக்கத்துல இந்த மொபைல் போனை வச்சுட்டு இதெல்லாம் பார்க்க மாட்டேன். டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களால இருக்க முடியுதா? At the minimum, if you want it, நான் முடிச்ச ஒரு பாட சொல்லுங்க. at the minimum you try and see, are you able to put away your phone when you sit in the presence of the Lord and not to pay attention or to use mobile. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. Let my son go to serve me. அப்ப முதல் தலையாகிய எகிப்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? First head Egypt, what it does in our life. முதலாவது இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போகிறது. First it takes us into bondage like this. அடுத்து அங்க என்ன சம்பவித்தது என்றால், Next what happened there was, அவங்க ஆராதனை செய்யணும் போய் கேட்டபோது முதலாவது வைக்கோலை கொடுத்து அதற்கேற்ற செங்கலை கணக்கின்படி கேட்டு வாங்குவாங்க. when they are asked to be delivered, to be set out, before that they will be given straw and they have to make bricks out of that. இப்ப பார்வோன் என்ன சொல்லிட்டான்னா, இந்த ஜனங்களை ஆராதிக்க போகணும்னு கேட்குறாங்க, ஆகவே என்ன செய்ய, ஒர்க்லோட அவங்க பாரத்தை கூட்டு. Now the Pharaoh is saying, these people are asking to go and serve, so increase their workload. அப்ப வைக்கோல் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்களே போய் வைக்கோலை தேடி எடுத்து, ஆனா கணக்கின்படி செங்கலை ஒப்படைக்க வேண்டும். No, we will not give straw no more. You have to go and gather straw, but according to the tale, the number you have to give the bricks. இது எதை காட்டுகிறது? What does this show? இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்கிறவர்கள் எடுத்துக்கொண்டால், And now in our life, if we take the children who are studying and those who are working, இப்ப இங்க உட்கார்ந்துக்க பெரியவங்க எல்லாம் படித்து கொண்டிருந்த நாட்கள் அந்த படிப்பல்ல, இப்ப அந்த ஒர்க்லோட் அல்ல. இப்ப the education, the workload now is not like the elders who are sitting here. It was seen in your days. அப்ப வேலை ஸ்தலத்திலும் பிள்ளைகள் படிக்கிற இடங்களிலும் சின்ன பிள்ளைகளுக்கு கூட அதிகமான பாரங்களை
இன்னும் சொல்ல போனால் இன்டர்நெட் இல்லாமல் ஒரு வேலை செய்ய முடியாது, இன்டர்நெட் இல்லாமல் ஒரு படிப்பை படிக்க முடியாது. If we consider the workplace and the children who are studying, they are having more workload, and also they cannot study, they cannot work without internet. இந்த இன்டர்நெட்டும் கூட ஒரு தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. கர்த்தர் சித்தமான நாளை தினத்திலே பார்ப்போம். This internet is also a prophecy of the Lord, and if God willing, we will see it tomorrow. நாம் இந்த கூட்டத்தின் முடிவிலே கடந்து வந்திருக்கிறோம். Now we have come to the end of this meeting. எகிப்து ஒரு அடிமைத்தன வீடாக இருக்கிறது. Egypt is a house of bondage. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். Now the Spirit of the Lord is asking, இத்தனை வருட காலமாக நாம் ஒரு விசுவாசிகளாக அல்லது தேவ ஊழியராக இருக்கிறோம். these many years we are a child of God, or maybe the servant of God. நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செலுத்த வரும்போது அல்லது தேவ சமூகத்துக்கு வரும்போது, நான் ஒரு நாய், அவர் ஒரு எஜமான் என்கிற பயத்தோடு, அந்த உணர்வோடு, அந்த வெளிப்படுத்தலோடு தேவ சமூகத்தில் நாம் காணப்பட்டிருக்கிறோமா? When you come to serve the Lord or to pray God, have you found in the presence of the Lord with a revelation that He is my master, I am His dog? Have you been found with that fear? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? If I be the master, where is my fear? இப்போ உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்க. Now let's keep it for example. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி இங்க கூட்டத்தில் உட்கார்ந்து ஃபோன் பேசிங்க வைத்துக்கொள்ளுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். Example, a child of God sitting in the meeting, now you are talking over phone. அந்த நேரம் பார்த்து பாஸ்டர் வந்து விடுகிறார். Maybe the pastor comes suddenly. அப்ப நம்ம என்ன செய்றோம்? உடனே ஃபோனை ஆஃப் பண்ணிடுவோம். What we will do, immediately we will cut the call. அல்லது ஃபோன் பேசுறது நிறுத்துவோம், மறைப்போம், ஏதோ ஒன்னு செய்வோம். Or we will try to hide the phone, we'll stop talking phone. அப்ப நமக்கு ஒரு அறிவு இருக்குது, நம்ம பாஸ்டருக்கு முன்னாடி பேசக்கூடாது. So we have an understanding that we should not speak before the pastor. சிலர் தேவையில்லாத காரியங்களை மொபைல்ல பார்த்து கொண்டிருக்கலாம். Some may be seeing some unnecessary things in the mobile. பாஸ்டரோ பெற்றோரோ அல்லது வேற யாரோ வந்தாங்கன்னா அந்த பக்கம் கிராஸ் பண்ணா உடனே அதை மறைக்கிறோம். Maybe a pastor or a parent or someone comes that side, immediately we try to hide it. ஆனால் தேவன் அதர்சனமானவராய் எப்போது நம்மோடு இருக்கிறார். But as an invisible God, He is always with us. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போன்ற கண்கள் என்று வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In Revelation 1 it is written, His eyes are like the flames of fire. அவர் காண்கிற தேவன். He is a seeing God. அவர் விசாரிக்கிற தேவன். He is an inquiring God. அவர் பேசுகிற தேவன். He is a speaking God. இந்த நாம் பேசுவதையெல்லாம் அவர் கவனமாய் கேட்கிற தேவன். He is a God who listens carefully everything we talk. அப்ப நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எனக்கு எஜமானை போன்றவர், நான் ஒரு நாயை போன்ற மனிதன். The God whom I serve, He is a living God, He is the almighty God. He is my master and I am like a dog before Him. அப்படிப்பட்ட தரிசனத்தோடு, அப்படிப்பட்ட வெளிப்படுத்தலோடு, அப்படிப்பட்ட தெய்வ பயத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கும் போதுதான் நாம் தேவனுக்கு அடிமையாய் மாறுகிறோம். அந்த பரிசுத்தமாகுதல், அவருடைய பரிசுத்தமாகுதல் நமக்குள்ளே கடந்து வருகிறது. நித்திய ஜீவனை நோக்கி நாம் போகிறோம். Only when we serve God like this, with the fear like this, then the sanctification of God comes into us and we are going towards Him and towards eternity. அப்ப நம்முடைய ஜெபம் என்பது தேவனோடு நாம் அதிகமாய் பேச வேண்டும். Our prayer means we have to speak more to God. இப்ப பாருங்க, பிசாசானவன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிமைப்படுத்தின நிமித்தமாக, now because the devil had made them as a slave to such things. இப்ப முன்னாட்கள்ல பாத்தீங்கன்னா, in the former days if you see, சில வேளை கணவனோ மற்றவங்களோ வெளிநாடுகள்ல வேலை செய்வாங்க. maybe a husband or someone is working in abroad. அப்ப இவங்க ஃபோன் வந்து புக் பண்ணி பேசுவாங்க. They have to book a call to speak to them. இப்ப ஃபாரின் காலுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கு பணம் போய் கொண்டே இருக்கும். For abroad calls, every second the price, the cost will increase. நீங்க உங்களை சில கவனித்து பார்த்துக்கலாம், உங்களுடைய நாட்கள்ல பார்த்திருக்கலாம். Maybe some of you in your days you might have seen this. அப்ப அங்க இருந்து பேசுறவங்களும் டயத்தை பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. Those who speak from there also, they will see the time and speak. இங்க இருந்து பேசுறவங்களும் ஐயோ டைம் போயிட்டு பணம் போய்க்கிட்டே இருக்குதே, பணம் போயிட்டு இருக்கு, உடனே போனை கட் பண்ணுவாங்க. Those who are speaking from here also, they will think money is increasing and they will cut the call immediately. ஆனால் இன்றைக்கு பிசாசு என்ன செய்திருக்கிறான்? But now the devil, what has he done? இந்த தொழில்நுட்பங்கள் மூலமா, இந்த டெக்னாலஜி மூலமாக, through these technologies, வீடியோ கால் பேசலாம். you can have a video call. அது வெளிநாட்டிலேயும் பேசலாம். You can talk to people in மணிக்கணக்கா abroad பேசலாம். for hours together. பெரிய பணம் ஒண்ணும் செலவில்லை. And you will not spend a large money. அப்ப சில இன்றைக்கு உலகத்தில் உள்ள தலைவர்கள் பணமே இல்லாம பேசக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். Now the world leaders are taking the world to a level where you can talk free without any money. அப்ப நாம் மனிதனோடு அதிகமாய் பேச 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 தேவனோடு பேசுகிற நேரம் குறையும்.
the more and more we speak to man, the time we take to speak to God will reduce. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மணவாளன் மணவாட்டியை பார்த்து கேட்கிறார். அதைத்தான் இந்த காமராஜ் நகர் மீட்டிங் வந்திருக்கிறதான ஒவ்வொரு வெளியேறப்பெற்ற தேவனுடைய பிள்ளையை பார்த்து மணவாளனாகிய இயேசு கேட்கிறார். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். In a Song of Solomon 8:13 we see, thou that dwellest in the gardens, the companions hearken to thy voice, cause me to hear it. The same the Spirit of God is asking everyone sitting here at Kamaraj Nagar. இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை பற்றி வேத ஆராய்ச்சியில் சொன்ன ஒரு சின்ன கதையை சொல்லுகிறேன், இதோட முடிக்கிறேன். I tell you a smart story the Bible scholars told about the book of Solomon, and I will close my words. இது ஒரு நடந்த சம்பவமாக அவர் எழுதி இருக்கிறார்கள். They have written as an incident happened. இப்ப சாலமோனுடைய வாழ்க்கையிலே 1000 ஸ்திரீகள் காணப்பட்டார்கள். In the life of Solomon there were 1000 women. அந்த சந்தர்ப்பத்திலே அவன் சூலமத்தியை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. In that time he had to see Shulamite. இந்த சூலமத்தியோ ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையனை அவள் நேசித்துக் கொண்டிருந்தாள். Shulamite was in love with a shepherd who was rearing the sheep. ஆனா அந்த சாலமோன் இந்த சூலமத்தியை விவாகம் பண்ண விரும்பினான். But Solomon wanted to marry Shulamite. ஆனா அதே வேளை பலவந்தம் பண்ண அவனுக்கு விருப்பம் இல்ல. But at the same time he does not want to marry her by force. அவளாக மனப்பூர்வமாக வந்து தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். She has to willfully come and accept him. இவள் ஒரு எளிமையான குடும்பத்தில், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள். She was born in a poor family. ஆகவே அவன் என்ன நினைத்தான்? So what he thought, இவளை கொண்டு போய் ஒரு பெரிய அரண்மனை வாயிலே வைத்தான். he took her and placed her at the entrance of a palace. கொஞ்ச நாள் அரண்மனை வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால், If she lives sometime in the palace, இந்த அரண்மனையை விட்டு போக முடியாது. விருப்பம் வராது. She will not have a desire to leave palace and go. அப்ப தொடர்ந்து இந்த அரண்மனையில் இருப்பதற்காக தன்னை விவாகம் பண்ணுவாள். So she will marry him so that she can continue in the palace. இப்படி தான் நினைத்து கொண்டு வைத்தான். And that's what he thought and kept her. ஆனா சூலமத்தியை அந்த அரண்மனையோ அரண்மனையில் உள்ள பொருள்களோ ஒன்றும் அவளை மயக்கவில்லை. But Shulamite was not enticed by the palace or the things of the palace. அங்க இருந்து கொண்டு அந்த ஆட்டு இடையனை நேசித்துக் கொண்டிருந்தாள், நினைத்துக் கொண்டிருந்தாள். From being there she was thinking about that shepherd. ஆனா என்ன சம்பவித்தது? But what happened? இந்த அரண்மனையிலே சில எருசலேம் குமாரத்திகள் என்று அழைக்கப்படுகிற சில தோழிமார்களை, தாதிமார்களை இவளுக்கு கொடுத்தான் சாலமோன். She was given by Solomon daughters of Jerusalem as a companion to Shulamite. Friends னு வைத்துக் கொள்ளுங்க. You can keep them as friends. அரண்மனையோ அரண்மனையில் உள்ள அந்த பொருள்களோ அவளை மயக்கவில்லை. The palace and the things of the palace did not entice her. ஆனா இவ என்ன செய்தா? இந்த எருசலேமின் குமாரத்திகளிடத்துல மணிக்கணக்கா பேச ஆரம்பித்தா. But she started to speak to the daughters of Jerusalem for hours together. பேச ஆரம்பித்த போது படிப்படியாய் அந்த மணவாளன் மேல் உள்ளதான அந்த ஆட்டு இடையன் மேல் உள்ளதான அந்த நினைப்பு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்தது. When she started to speak to them bit by bit, her thoughts about her bridegroom, about that shepherd, was reduced in her. அந்த சந்தர்ப்பத்திலே தான் உன்னத பாட்டு 8:13 நான் வாசிக்கிறபடி, தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர்கள் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். அதாவது உன் தோழிகளோட அதிக நேரம் பேசுற, உன் பிரச்சனை என்ன, உன் தேவை என்ன, உன் போராட்டம் என்ன என்பது மற்ற மனிதர்களுக்கெல்லாம் தெரியுது. ஆனா என்னுடைய சமூகத்தில் உட்கார்ந்து உன் மணவாளனாகிய என்னிடத்தில் நீ அதை சொல்வதே இல்லை. We see, that's what we saw in 8:13, that thou dwellest in garment, the companions hear hearken of thy voice, cause me to hear. You are not sitting in my presence, you are not telling your problems, but you tell your problems to everyone, but I don't know your problems. ஆகவே தான் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் எப்தாவை குறித்து படிக்கிறோம். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். Therefore in Judges 11 we read that Jephthah told all his matter to the Lord. பலவிதமான பிரச்சனைகளோடு கடந்து வந்த தேவனுடைய பிள்ளையே, Child of God have come here with various problems. உன்னுடைய பிரச்சனைகளை பல்வேறு விதமான மனிதர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? Are you telling your problems to various people? அல்லது இந்த உலகத்திலே அதிகாரம் உள்ளவர்களிடத்திலே போனால் உனக்கு பரிகாரம் கிடைக்கும் என்று அந்த விதவையை போல, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை தேடி போனது போல தேடி போய் கொண்டிருக்கிறாயா? Just like the widow went to the unrighteous judge, like you are going to them that on authority to resolve your problem. இல்ல எப்தாவை போல தேவனுடைய சமூகத்திலே உன்னுடைய எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? Or like Jephthah, are you telling all your things in the presence of God? அப்ப சூலமத்தியுடைய வாழ்க்கையிலே
in the life of Shulamite. அந்த தோல்வி அவள் எருசலேமின் குமாரத்திகளோடு பேசிக் கொண்டிருந்தாள். A failure was she was speaking with the daughter of Jerusalem. அப்ப சாலமோன் என்பது இந்த இடத்திலே பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது. Here Solomon is a shadow of a devil. அவனுடைய அரண்மனை இந்த உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. His palace is a type or to the world. சூலமத்தி நம் ஒவ்வொருவருக்கும் அடையாளமாக இருக்கிறது. Shulamite is a shadow of every one of us. அந்த ஆட்டு இடையன் இயேசுவுக்கு நம்முடைய மனவாளனாகிய இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் தன்னை ஒரு ஆட்டு இடையன் என்று யோவான் 10 அதிகாரத்திலே சொல்லுகிறார். If the shepherd is a shadow of our Lord Jesus Christ, our bridegroom, in John 10 he calls himself as a shepherd. கர்த்தருடைய பிள்ளையே, Child of God. உன்னுடைய பிரச்சனைகளை ஒரே கேள்வி, உன்னுடைய பிரச்சனைகளை நீ யாரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? One question, who do you tell your problem? யாரிடத்திலிருந்து உதவி கிடைக்கும் என்று, இரக்கம் கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிறாய்? Who do you looking for to get your help or mercy from? நான் இவர்களை தேடி போனேன், அவர்களை தேடி போனேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று நீ முறையிட்டுக் கொண்டிருக்கிறாயா? Are you complaining, I have gone to them, gone to the other people, but there is no one to carry me? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். Let us all stand up. இதோ நாம் ஒவ்வொருவரும் நாம் யார் என்பதை விளங்கிக் கொள்வோம். Now let's everyone understand who are we. ஒரு பிச்சைக்காரன், ஜெபம் என்பது பிச்சை எடுப்பது. Prayer is to beg. பிச்சைக்காரனை போல. Like a beggar. இது இரவு வேளையா இருக்கிறபடினால ரா பிச்சைக்காரனை போல. Because this is the evening, like a night beggar. பரலோகத்தின் தேவனை நோக்கி அபயமிடுவோம். Let's cry unto the God of heaven. பரலோகத்தின் தேவனிடத்திலே முறையிடுவோம். Let's cry unto God of heaven. உங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன தேவையோ, whatever you need spiritually, இல்ல உலக பிரகாரமாக என்ன தேவையோ, or whatever you need in the world, தேவனுடைய சமூகத்தில் தேவனிடத்தில் பேசுங்கள். speak to God in his presence. அதைத்தான் உன்னத பாட்டு 2:14 அவர் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார். Looking at the bride, he says in the Song of Solomon 2:14, கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களில் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. my dove dwell in the clefts and the secret place of the rock. Stairs of the rock. Clefts of the rock. Clefts of the rock. Secret place of the stairs. Secret place of the stairs. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்ந்ததாகட்டும். Glory be to the name of the Lord. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களில் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. Oh my dove that art in the clefts of the rock and the secret place of the stairs. டெய்லி பைபிள் படிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்ந்ததாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. My dove that stays in the clefts of the rock in the secret place of the stairs. உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. Let me see thy countenance. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். Let me hear thy voice. அந்த கன்மலை என்பது இயேசுவே. That rock is Jesus. அந்த கன்மலை இயேசுவே. 1 கொரிந்தியர் 10:4. 1 Corinthians 10:4, that rock is Jesus. அப்ப அவருடைய பிளப்பு என்ன? What is that cleft? 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் Psalm 22:17. எல்லாரும் கண்களை மூடி பாருங்கள். Let's all close our eyes and see. இயேசு எலும்புகள் எல்லாம் தெரியும்படி தொங்கிக் கொண்டிருக்கிறார். Jesus is hanging out, all his bones are visible. அவருடைய சரீரத்துல மாம்சம் இல்ல. There is no flesh on his body. அவருடைய சரீரத்துல தோல் இல்ல. There is no skin on his body. ஒரு எலும்புக்கும் மற்றொரு எலும்புக்கு இடையில ஒரு பிளப்பு காணப்படுகிறது. There is a cleft between one bone and another bone. அதுக்குள்ள ஓடி வந்து ஒளித்துக் கொள்ளுங்கள். Come and hide in that cleft. உங்களுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை, சோதனைகளை அதுக்குள்ள கொண்டு வாருங்கள். Bring all your problems, trials into him. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். Let me hear your voice. என்னோடு பேசு என்று சொல்லுகிறார். He says, speak to me. உன் சோதனையை என்னிடத்திலே சொல். You tell your problem. உன் போராட்டத்தை என்னிடத்திலே சொல். You tell your trials. உன் வாழ்க்கையில் வந்த நிந்தை, அவமானங்களை என்னிடத்திலே சொல். You tell the reproach, shame you of your life. உன்னுடைய ஆவிக்குரிய தேவைகளை என்னிடத்திலே சொல். Tell me your spiritual needs. உன்னுடைய உலக பிரகாரமான தேவைகளை என்னிடத்திலே சொல். Tell me your worldly needs. ஆனா அந்த முதல் தலை எகிப்து என்ன செய்கிறான்? But the first head Egypt, what does he do? நீ தேவ சமூகத்துக்கு போக விடாமல் உன்னை தடுக்கிறான். He is stopping, preventing you from going to the presence of God. தேவனிடத்தில் உன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல விடாமல், உன் தேவைகளை சொல்ல விடாமல், இந்த உலகத்துள்ள எல்லா டெக்னாலஜிக்கும் உன்னை அடிமைப்படுத்தி மணிக்கணக்காக நேரத்தை இரவும் பகலும், இன்னும் சொல்ல போனா அநேகர் இரவு அதிக நேரம் இந்த நெட்ல, மொபைல்ல, டேப்ல இருக்கிறார்கள். He is making you as a slave to the modern technology, not having time to talk to God but spending all the time in internet. Lot of them are spending night time in internet and phones and tab. இந்த வலு சர்ப்பத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? How can we overcome this dragon? இயேசு எப்படி ஜெயித்தார்? How did Jesus overcome? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை
தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். In Hebrews 2:14, the author of death, he destroyed him with his own death. பிசாசை அழிப்பதற்கு ஒரு வெப்பன் இருக்குது. There is a weapon to destroy the devil. ஒரு ஆயுதம் இருக்கிறது. There is a weapon for that. பொதுவாக கிராமங்கள்ல பிசாசை துரத்துறதுக்கு தலைமாட்டுல செருப்பு வைப்பாங்க, பெருக்குமாறு வைப்பாங்க. In village, people used to put the slippers or the broomsticks near the head to cast the devil away. அதெல்லாம் பார்த்து பிசாசு போக மாட்டான். Devil will not flee looking at these things. இயேசு பிசாசை எபிரேயர் 2:14 தம்முடைய மரணத்தின் மூலமாய் அழித்தார். In Hebrews 2:14, Jesus destroyed devil through his death. அதுபோல நாம் என்ன செய்ய வேண்டும்? So also what should we do? ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை என்ன செய்யணும்? Church to be caught up in secret coming, what should they do? வெளிப்படுத்தல் 12:11 அந்த வலு சர்ப்பத்தை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். In Revelation 12:11, they overcome the devil by the blood of the lamb and by the blood of by the word of the testimony. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். Looking unto Jesus hanging on the cross. அந்த கண்மலை பிளப்புகளுக்குள்ளே வாங்கள். Come into the cleft of the rock. புறாவாய் மாறுங்கள். Become a dove. அவருடைய மணவாட்டி சபைக்கு ஒரு பேர் தான் புறாவே. One of the name of his bridal church is the dove. உள்ளே வாருங்கள். Come in. சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டிருக்கிற இயேசுவின் இரத்தத்தை நோக்கி பாருங்கள். Look unto Jesus, his blood is dropping, oozing drop by drop. உங்களோடு போராடுகிற அந்த எகிப்தின் வல்லமை, அந்த வலு சர்ப்பத்தின் வல்லமை, வியாதியின் வல்லமை, மந்திரவாதத்தின் வல்லமை, பில்லி சூனிய வல்லமை, சகல சாபத்தின் வல்லமை, the power of Egypt, the power of curse, the power of black magic, the power of witchcraft, all such powers of the sin. நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அவருடைய சபை. You are a child of God, purchased by the church, purchased by his own blood. பல வருடமாய் உன்னை கட்டி வைத்திருக்கிற ஆஸ்மா, பல வருடமாய் உன்னை கட்டி வைத்திருக்கிற கேன்சர், பல வருடமாய் உன்னுடைய வயிற்றிலே குடலிலே காணப்படுகிற கட்டி இப்போது இயேசுவின் இரத்தத்தினால் அந்த எகிப்திய வல்லமை அழிக்கப்படுகிறது. The TB, the tumor, all the other sickness kept you in bondage for many years. Now it is going to be destroyed by the power of the blood of Jesus. எகிப்து என்பதற்கு அடுத்த அர்த்தம் வியாதி. The next meaning for Egypt is sickness. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை உன் ஜீவியத்திலே இனி என்றைக்கு நீ காண மாட்டாய். The Egyptian whom you see today, in all your life you shall never see him anymore. பல வருடமாக உன்னை கட்டி வைத்திருந்த சுகர் வியாதி, the diabetes which has kept you in bondage for many years, பல வருடமாக உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்திலே வெளியிலே சொல்ல முடியாமல் காணப்பட்ட அந்த வியாதி, the secret sickness you have in your life which you cannot tell openly to others, பல வருடமாக உன்னை மரண படுக்கையிலே மரணத்துக்கு நேராய் வழிநடத்தக்கூடியதான ஆத்தும மரணத்துக்கு நேராய் உன்னை வழிநடத்தக்கூடிய ரகசிய பாவத்தின் வல்லமை, the power of the secret sin leading you to the death of your soul for years together. ஒரே ஒரு சொட்டு இரத்தம் போதும். One drop of blood is enough. அதே ஒரே ஒரு சொட்டு இரத்தம் இயேசுவின் இரத்தம் போதும். One drop of the blood of Jesus is enough. இதோ அந்த இரத்தம் உன்மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. Behold, that blood is descending upon you. உன் தலைக்கு மேல் இயேசுவின் இரத்தம், the blood of Jesus upon your head. நீங்களோ தெளிக்கப்படும் இரத்தத்தின் கீழ் வந்து சேர்ந்தீர்கள். But ye have come under the sprinkling blood. விளங்கிக் கொள்வாயாக. Understand this. யார் யாரெல்லாம் இன்டர்நெட்டுக்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்களோ, whoever is addicted to internet, யார் யாரெல்லாம் இந்த படத்திலே கொடுக்கப்பட்ட பல்வேறு காரியங்களுக்கு, to all the different things given in these images, ஆன்லைன் கேமிங் அடிமைப்பட்டிருந்தால், online, you may be addicted to online gaming, கேம்லிங் அடிமைப்பட்டிருந்தால், online gambling, சாட் பண்றதுக்கு அடிமைப்பட்டிருந்தால், or chat GPT, பல்வேறு விதமான தவறான ரிலேஷன்ஷிப்புக்கு தொடர்புகளுக்கு அடிமைப்பட்டிருந்தால், or in addiction to different wrong relationships, பல்வேறு தவறான காரியங்களை பார்த்து கொண்டிருந்தால், if you are watching wrong things, விடுதலை இல்லாமல் ராக்காலத்திலே இதை செய்து கொண்டிருந்தால், if you are doing this without deliverance at night time, இதோ இந்த முதல் கூட்டத்திலே, behold, in the first அந்த வலு meeting, சர்ப்பத்தின் முதல் தலையை, the first head of that dragon, அந்த வலு சர்ப்பத்தின் முதல் தலையை, the first head of that dragon, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை, the Egyptian whom you see today, உன் ஜீவியத்தில் இன்றைக்கு காண்பிக்கிற எகிப்தியனை, the Egyptian whom you see today in your life, இனி என்றைக்கும் காண மாட்டாய். you will never see him. இப்போதே விடுதலை, Right now, deliverance. இப்போதே விடுதலை, Deliverance right now. இப்போதே விடுதலை, Deliverance right now. சொட்டு சொட்டாய், Drop by drop, drop by drop. இயேசுவின் இரத்தம் விழுந்து கொண்டிருக்கிறது. The blood of Jesus is dripping here. இயேசுவின் இரத்தம் விழுந்து கொண்டிருக்கிறது. The blood of Jesus is dripping here.
ஷடமனா கிரானியா. ஊழியர்களுக்கு எந்த மருத்துவரும் இல்ல. There is no physicians for the servants of God. ஊழியர்களுக்கு எந்த மருத்துவர் இல்ல. There are no doctors for the workers. எந்த மருத்துவமனை இல்ல. There is no hospital. இயேசுவே மருத்துவர். Jesus is the doctor. இயேசுவின் இரத்தமே மருந்து. The blood of Jesus is the medicine. நீ எத்தனை வருட வியாதியா இருந்தாலும், No matter how many years you are sick, உனக்கு வயது கொஞ்சம் தான், maybe you are at a young age, ஆனா உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் but because of weakness, வயதான மனிதனை போல மாறிவிட்டாய். you have become like an aged person. இதோ இப்போது அவர் உனக்கு அந்த இளமையை கொடுக்கிறார். Behold, now he is giving you that youth. அவள் வாழ்க்கைப்பட்ட போது, When you had that life, அவள் வாழ்க்கைப்பட்ட போது during your espousal, பாடினது போல பாடுவாள். you will sing like you sang. இப்போது உன்னை அவர் திரும்ப கொண்டு வருகிறார். திரும்ப He is கொண்டு now bringing you back. சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் இயேசுவின் இரத்தம் இந்த மைதானம் முழுவதும் விழுந்து கொண்டிருப்பதை காண்கிறேன். I see the blood of Jesus dripping drop by drop all around this ground. உன்னோடு போராடுகிற வல்லமை எவ்வளவு பெரியதா இருந்தாலும், The powers you are fighting with, no matter how great they are, அது எத்தனை வருஷம் உன்னை கட்டி no வைத்திருந்தாலும், matter how many years it kept you in bondage, இப்போது நீ விசுவாசித்தால் right now if you believe, தேவனுடைய மகிமையை காண்பாய். you shall see the glory of God. பேசு பேசு, தேவனோடு பேசு. Speak to God. அவரிடத்திலே சொல், Tell him, உம்முடைய ஒரு சொட்டு ரத்தம் எனக்கு போதும். one drop of blood is enough for உம்முடைய me. ஒரு சொட்டு ரத்தம் போதும். Your one drop of blood is enough. நான் குணமாவேன். I will be healed. நான் விடுதலையை பெறுவேன். I will be delivered. நான் பாவத்திலிருந்து விடுதலையை பெறுவேன். I will deliver from sin. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை பெறுவேன். I will deliver from the bondage of the devil. மரணத்திலிருந்து விடுதலையை பெறுவேன். Deliver from death. சாபத்திலிருந்து விடுதலையை பெறுவேன். Deliver from curse. இதோ முதல் தலையை இயேசுவின் இரத்தம் நியாயம் தீர்க்கிறது. Behold, the blood of Jesus is judging the first head. தேவனுக்கு அடிமையாய் மாறுவோம். Let's become slave to God. மணிக்கணக்காய் தேவனோடு இரவும் பகலும் பேசுவோம். Let's speak to God day and night, hours together. மனிதனோடு பேசினது போதும். Enough of speaking to man. மொபைல்ல நேரத்தை செலவிட்டது போதும். Enough of spending time in mobile. இயேசு போதும். Jesus is enough. உறுதியாய் பற்றி பிடியுங்கள். Hold on to him firmly. கண்மலை வெடிப்புக்குள்ளே ஓடி வாருங்கள். Come running into the clefts of the rock. வாயை திறந்து அறிக்கையிடுங்கள். Open your mouth and confess. ஜெயம் உங்களுடையது. Victory is yours. ஜெயம் உங்களுடையது. Victory is yours. ஜெயம் உங்களுடையது. Victory is yours. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May God help us for that.